நவீன மருத்துவத்தில் அறுவை சிகிச்சை மூலம் குணப்படுத்தக்கூடிய நோய்களை அறுவை சிகிச்சை செய்யாமலேயே பாரம்பரிய மருத்துவ முறையில் குணப்படுத்தலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் கொரண்டி செடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி வகை தாவரம். இந்த தாவரத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இப்போது மழை ஆரம்பித்திருக்கிறது இல்லையா, இந்த நல்ல களிமண் பூமிகளில் நெல் வளரக்கூடிய பகுதிகளில் வாய்க்கால் ஓரங்கள்லாம் ரொம்ப அழகாக வளர்ந்து ஒரு ஊதா நிறமான முட்கள் கொண்டிருக்கக்கூடிய பூக்களை கொண்டிருக்கக்கூடிய தாவரம் இந்த கொரண்டி செடி. இந்த கொரண்டி செடியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா வெரிகோஸ் வெயின் மற்றும் வெரிகோஸ் அல்சருக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த மருந்துகளில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக அந்த கொரண்டி செடியை முழு தாவரமாக பயன்படுத்துகின்ற வழக்கம் தான் நம்மிடையே உண்டு. இந்த ஒரு 200 மில்லி தண்ணீர் எடுத்து ஒரு 20 கிராம் அந்த உலர்ந்த சூரணத்தை இட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து அதை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு தொடர்ந்து கொடுக்கும்போது ஒரு 3 மாத காலத்திலேயே அந்த வெரிகோஸ் வெயினுடைய தாக்கம் குறையிறதை நம்ம பார்க்க முடியும். வெரிகோஸ் அல்சராக இருந்ததுன்னா உள்ளுக்கு இதே கஷாயத்தை சாப்பிட வேண்டும், வெளிப்புறமாக இந்த கஷாயத்தை கொண்டு அந்த காயங்களை தினசரி கழுவி சுத்தப்படுத்த வேண்டும். அப்படி செய்யும்போது ஒரு 3 to 6 மாத காலத்திலேயே அந்த வெரிகோஸ் அல்சர்லேருந்து இருக்கக்கூடிய அந்த ஓப்பன் காயங்கள் எல்லாம் சிறிது சிறிதாக மறையிறத பார்க்கலாம். அந்த காயத்திற்கு மேற்புறமும் கீழ்ப்புறமும் பார்த்திங்கன்னா தோட்கள் மிக கருமை அடைந்திருக்கிறத நம்ம பார்ப்போம். அந்த கருமையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அந்த காயங்கள் வேகமாக ஆறுவதை நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு வெரிகோஸ் வெயின் மற்றும் வெரிகோஸ் அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய மருந்து இந்த கொரண்டி செடி. இந்த கொரண்டி செடியுடைய இன்னொரு மிக முக்கியமான குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பால்வினை நோய்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்து. செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ்ன்னு சொல்லுவோம். பொதுவாக இந்த பால்வினை நோய்கள் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 60 வருடத்திற்கு முன்பு, அதாவது நமக்கு இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பு பார்த்திங்கன்னா நிறைய ஆங்கிலேயர்களுக்கு இந்த பால்வினை நோய் இருந்துச்சு. அப்போ அவங்களுக்கு அந்த பால்வினை நோய் இருக்கும்போது பார்த்திங்கன்னா பெரும்பாலான நேரங்களில் அவர்களுக்கு அந்த காலத்தில் பென்சிலின் சம்மந்தப்பட்ட மருந்துகள்லாம் சரியாக கிடைக்காத ஒரு நிலைமையில் நிறைய பேர் அந்த பால்வினை நோயுடைய வலியினாலேயே இறந்து போனார்கள். அப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வைத்தியர் என்ன பண்ணார்னா, அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு ஆங்கிலேயருக்கு இந்த கொரண்டி செடியிலிருந்து எடுக்கக்கூடிய மருந்துகளை முறைப்படி தயாரித்து அவருக்கு மருந்தாக கொடுக்கும்போது ஒரு 6 to 9 மாதத்தில் அவர் முழுமையாக அந்த நோயிலிருந்து விடுபட்டு வந்தார். அவர் என்ன பண்ணார்னா, பாம்பேயில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ பல்கலைக்கழகத்துக்கு நிறைய பணம் அந்த காலத்திலேயே உதவியாக செஞ்சு இந்த வைத்தியருடைய குறிப்புகள், இந்த வைத்தியத்தில் உபயோகப்படுத்தக்கூடிய மருந்துகள், அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் கான்ஸ்டுவன்ஸ் என்னென்ன இருக்குன்னு அந்த காலத்தில் என்ன ஆராய்ச்சி பண்ண முடியுமோ 1929 பார்த்திங்கன்னா அந்த பாம்பேயில் இன்றைக்கும் அங்கே இருக்கக்கூடிய சென்ட்ரல் லைப்ரரியில் இந்த ஆராய்ச்சியோட குறிப்புகள், அதனால் கிடைக்கப்பட்ட பலன்களை பற்றி அந்த புத்தகங்கள் இருக்கிறத பார்க்கலாம். அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைகளுக்கு மஞ்சள் காமாலை நோய் ஏற்படும். இந்த மஞ்சள் காமாலை நோய் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைகள் இறந்து போவார்கள். அப்போ இந்த வைத்தியர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்திங்கன்னா, இந்த கொரண்டி செடியை எரித்து எடுக்கக்கூடிய சாம்பல் அதை 2 சிட்டிகை காலை ஒரு வேளை அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 நாளைக்கு மட்டும் கொடுக்கும்போது அந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, சாதாரணமாக ஏற்படக்கூடிய மஞ்சள் காமாலை பிரச்சனை, அது இரண்டுமே மறைந்து போனது கூட இன்றைக்கு அந்த ஆய்வறிக்கையில் அவ்வளோ அழகாக எழுதி வச்சுருக்காங்க. கொரண்டி செடி பாரம்பரிய மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா உடம்பில் இருக்கக்கூடிய கட்டிகளை குணமாக்குவதற்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து. பாரம்பரிய மரத்தில் கட்டிகள் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கு அதை புற்றுநோய்க்கு இணையாக கூட நம்ம சொல்லலாம். நிறைய வகையான புற்றுநோய்கள் இன்றைக்கு தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆயுர்வேத மருத்துவத்தில், சித்த மருத்துவத்திலலாம் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பே இந்த புற்றுநோய்களை பற்றி நிறைய குறிப்புகள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொரண்டி செடி குறிப்பாக பார்த்திங்கன்னா மூளை சம்பந்தப்பட்ட புற்றுநோய்களுக்கும், கல்லீரல் சம்பந்தப்பட்ட புற்றுநோய்களுக்கும், வயிறு சம்பந்தப்பட்ட புற்றுநோய்களுக்கும், மலப்புழைன்னு சொல்லக்கூடிய ரெக்டம் சம்பந்தப்பட்ட புற்றுநோய்களுக்கும் மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது அப்படிங்கிறது ஆயுர்வேத மருத்துவ நூல்களுடைய கூற்று.
இந்த ரெக்டல் கார்சினோமான்னு சொல்லக்கூடிய கேன்சர் ஏற்படும்போது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பிட்டத்துக்கு வெளியே கூட நமக்கு கட்டிகள் ஏற்படுவதும் உட்காரக்கூட முடியாத நிலைமை இருக்கும். அந்த நிலைமையெல்லாம் ஏற்படும்போது இந்த கொரண்டி செடியை எரித்து எடுக்கக்கூடிய சாம்பலை நன்றாக ஒரு பெரிய வாளி முழுவதும் தண்ணீரில் கலந்து அந்த நோயாளியை அதில் உட்கார வைத்து கொடுக்கக்கூடிய சிகிச்சை, அந்த டப்பாத்துன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு சிகிச்சை கொடுக்கப்பட்டதுக்கான சான்றுகள் கூட இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கு நிறைய பெண்களுக்கு கருப்பை கட்டி ஃபைப்ராய்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. ஃபைப்ராய்டு ஏற்படும் போது ஒரு மருத்துவர்கிட்ட போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது புற்றுநோயாக மாறுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் நீங்கள் அறுவை சிகிச்சை செய்து உங்களுடைய கருப்பையையே எடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா இந்த கொரண்டி செடியிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயத்தை ஒரு 6 மாதத்திற்கு காலை மதியம் இரவு அல்லது காலை இரவுன்னு 2 வேளை கொடுப்பாங்க. தொடர்ந்து ஒரு 6 மாத காலம் சாப்பிட்டு விட்டு போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கட்டிகள், ஃபைப்ராய்டுன்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் முழுமையாக ஒன்றுமே இல்லாமல் மறைந்து போயிருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி தான் நிறைய பேர் பித்தப்பை கற்கள் ஏற்படும் போது மருத்துவர்கிட்ட செல்லும்போது இதை அடைத்து கொண்டு ப்ராப்ளம் ஏற்படுத்தும்னு சொல்லி அறுவை சிகிச்சை செய்து பித்தப்பையை எடுத்துடுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் அந்த மாதிரி பித்தப்பை கற்கள் ஏற்படும் போது கூட கொரண்டியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த கஷாயத்தை 2 வேளையோ 3 வேளையோ தொடர்ந்து ஒரு 6 மாத காலம் சாப்பிட்டாலே முதல்ல இந்த தொந்தரவுகளால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் குறையும். வலிகள் குறைய ஆரம்பிக்கும், அதிகமான உதிரப்போக்கு குறைய ஆரம்பிக்கும், மாதவிலக்கு காலங்களில் ஏற்படுகின்ற பலவீனங்கள் குறைய ஆரம்பிக்கும். அதே போல் பித்தப்பை கற்கள் இருக்கும்போது செரிமான சக்தி குறைவது நன்றாக வித்தியாசமாக தெரியும். சாப்பிட்ட பிறகு வயிற்றில் ஏற்படுகின்ற வலிகள் குறையும், பித்தப்பையில் ஏற்படுகின்ற வாய்வு தொந்தரவுகள் குறையும். இந்த மாதிரி பிரச்சனைகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். எனவே கொரண்டியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா எந்த வகையான புற்றுநோயாக இருந்தாலும், பால்வினை நோயாக இருந்தாலும், கருப்பையில் ஏற்படுகின்ற கட்டிகளாக இருந்தாலும், கருமுட்டை பையில் ஏற்படுகின்ற கட்டிகளாக இருந்தாலும் கூட ஒரு மிகச்சிறந்த அருமருந்து. அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கு நிறைய பேருக்கு செர்விக்கல் கேன்சர் ஏற்படுகிறது. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய புற்றுநோயில் மிக முக்கியமான புற்றுநோய் கருவாய்ப்புண் புற்றுநோயின்னு சொல்லுவோம். இந்த புற்றுநோய் ஏற்படும் போது கூட அதை குறைப்பதற்கு இந்த குரண்டிக்கு சக்தி உண்டு. எனவே நேயர்களே, குரண்டியை சரியான மருத்துவ ஆலோசனையின் பேரில் நம்ம உபயோகப்படுத்தும் போது நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நாள்தோறும் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் சமூகத்தின் பிரச்சனையை பற்றி எடுத்துக்காட்டி அதற்கான தீர்வுகளையும் நம்மிடையே பேசிக்கொண்டு வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கு என்ன சமூக பிரச்சனையை எடுத்துக்காட்ட வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பள்ளிகள் திறக்கப்படுகின்றன. மாணவர்கள் மீண்டும் பள்ளிக்கு செல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்களுடைய பாதுகாப்பு விதிகள் தொடர்பாக பள்ளி கல்வித்துறை ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியிருக்கிறது. அதில் மாணவர்களுடைய பாதுகாப்பு தொடர்பான பல்வேறு விதமான செய்திகள் அதில் சொல்லப்படுகின்றன. உதாரணமாக, மாணவர்கள் படிக்கட்டுகளில் பயணம் செய்யக்கூடாது என்கிற ஒரு செய்தி அதில் சொல்லப்படுகிறது. சாலைகளில் மாணவர்களுக்கு நிறைய பேர் கைகளை பிடித்து கொண்டு கூட்டாக நடக்கக்கூடாது என்பது போன்ற செய்திகள் எல்லாம் சொல்லப்படுகின்றன. இப்படி பலவிதமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அவர்களுக்கு சொல்லப்படுகின்றன. முக்கியமாக பள்ளி மாணவர்கள் இருசக்கர வாகனங்களில் பள்ளிக்கு வரக்கூடாது என்கிற ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. அதோடு மட்டுமல்ல, மாணவர்கள் செல்ஃபோன் எடுத்து வரக்கூடாது என்று கூட அந்த சுற்றறிக்கையில் சொல்லப்படுகிறது. இப்படியாக ஏராளமான கட்டுப்பாடுகள், விதிமுறைகள் மாணவர்களுக்கு தரப்படுவதை நாம் பார்க்கிறோம். அதில் பல விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான், அதில் எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. மாணவர்களுடைய பாதுகாப்பு என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் இந்த செய்தி வெளிவருகிற அன்றே பத்திரிகைகளில் வேறொரு செய்தியும் வெளிவருகிறது. ஒரு 2 வருடங்களுக்கு முன்பு ஸ்ருதி என்கிற ஒரு சிறுமி ஒரு தனியார் பள்ளியினுடைய அந்த வாகனத்தில், அந்த பேருந்தில் செல்லுகிற போது அந்த பேருந்தில் இருந்த ஓட்டையின் வழியாக கீழே விழுந்து இறந்து போன செய்தி ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது.
அப்போது வாகனங்களினுடைய தரக்கட்டுப்பாடு தொடர்பான சோதனைகள் சில தினங்களுக்கு பரபரப்பாக மேற்கொள்ளப்பட்டன. அதற்கு பிறகு பள்ளி வாகனங்களின் மீது பெரிய அளவிற்கு கண்காணிப்புகளோ பராமரிப்பு முயற்சிகளோ எதுவுமே மேற்கொள்ளப்படுவதில்லை என்பதுதான் நாம் யதார்த்தத்தில் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இதை பற்றி ஒரு செய்தி கூட சில தினங்களுக்கு முன்பு வந்தது. பள்ளி வாகனங்களின் மீதான அந்த கட்டுப்பாடுகள் என்பது அது உண்மையில் தொடர்ந்து பின்பற்றப்படவில்லை என்று. ஏனென்றால் பள்ளிகளில் பராமரிப்பில்லாத வாகனங்கள் அல்லது பழுதுள்ள வாகனங்கள் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன. சில சமயம் அதன் காரணமாக மாணவர்கள் உயிரிழப்பிற்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழலும் கூட இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. ஆனால் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் எதையும் செய்யாமல் மாணவர்களுடைய பாதுகாப்பு தொடர்பான பொறுப்புகளை மாணவர்கள் சார்ந்துதான் இருக்கிறது என்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்க விரும்புகிறோம். மாணவர்கள் படிக்கட்டுகளில் ஏன் பயணம் செய்கிறார்கள்? நிறைய நேரங்களில் அது ஏதோ மாணவர்கள் சாகசத்திற்காக அப்படி செய்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. சில மாணவர்கள் அப்படி செய்யலாம், சிலருக்கு அந்த பழக்கம் இருக்கலாம். ஆனால் பல மாணவர்கள் கடைசி நேரத்தில் பேருந்தில் இடம் கிடைக்காமல் எப்படியாவது உரிய நேரத்திற்கு அங்கு செல்ல வேண்டும், செல்லாவிட்டால் ஃபைன் போடுவார்கள் என்கிற ஒரு நிலையில்தான் பேருந்து படிக்கட்டுகளில் தொங்கிக் கொண்டு கூட அவர்கள் பயணம் செய்யக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கிற போது மாணவர்களுக்கு போதுமான போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி தராமல், அவர்களுக்கான பேருந்து வசதிகளை ஏற்படுத்தி தராமல் கூட்டமாக படிக்கட்டுகளில் பயணம் செய்வதை மட்டும் கண்டிப்பது என்பது எந்த விதத்திலும் எனக்கு ஒரு நியாயமற்ற ஒரு அணுகுமுறையாக தோன்றுகிறது. அப்படி பார்க்கிற போது இந்த விஷயத்தில் இன்னும் எத்தனையோ விஷயங்கள், பொதுவாக இப்பொழுது பள்ளிகள் திறக்கப்படுகின்றன, கல்லூரிகள் திறக்கப்படுகிற போது வேறு விதமான சுற்றறிக்கைகள் அனுப்பப்படும். இப்பொழுது பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் செல்ஃபோன்களை மாணவர்கள் எடுத்து வரக்கூடாது என்றெல்லாம் சொல்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பள்ளி இறுதி வகுப்புகள் படிக்கக்கூடிய, அதாவது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் செல்ஃபோன்களை பரவலாக பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் அதை பள்ளியில் உபயோகிக்கக்கூடாது என்று சொல்லலாமே தவிர, பள்ளியில் அல்லது வகுப்பறைகளில் உபயோகிக்கக்கூடாது என்று சொல்லலாமே தவிர, பள்ளி வளாகங்களுக்குள்ளேயே கொண்டு வரக்கூடாது என்று சொல்வது என்பது நடைமுறையில் சாத்தியமற்ற ஒரு விஷயம். ஒவ்வொரு மாணவரையும் அப்படி பரிசோதிக்க முடியுமா? ஏன் தேவையற்ற அத்தகைய நெருக்கடிகளை ஏற்படுத்த வேண்டும்? மாறாக வகுப்பறைகளில் நீங்கள் செல்ஃபோன்களை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்வதற்கு அப்பால் அதை நாம் வேறு விதமான விதிமுறைகளை இதில் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை என்று எனக்கு தோன்றுகிறது. இது ஒரு புறம் இருக்க, இந்த கல்லூரிகள் திறக்கப்படுகிற போது வேறு பிரச்சனைகள், மீண்டும் வேறு சுற்றறிக்கைகள் அனுப்பப்படும். ஒவ்வொரு ஆண்டும் இது நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது மாணவர்கள் அல்லது மாணவிகள் ஜீன்ஸ் அணியக்கூடாது என்பது போன்ற கட்டுப்பாடுகளை எல்லாம் கடந்த சில வருடங்களில் கொண்டு வந்தார்கள். லெகின்ஸ் அணியக்கூடாது மாணவிகள் என்றெல்லாம் பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. அதோடு மட்டுமல்ல, ஒரு குறிப்பிட்ட வகையான உடைகளை அணிய வேண்டும் என்கிற விதிமுறைகளை எல்லாம் சென்னை பல்கலைக்கழகத்திலேயே விதிக்கப்பட்டு அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சைகளை உருவாக்கியது ஒரு நாட்கள் எல்லாம் நமக்கு நினைவுக்கு வருகின்றன. இதில் பிரச்சனை என்னவென்றால், ஒருவர் கண்ணியமாக உடை அணிய வேண்டும் அல்லது ஒரு சூழலை நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு இணக்கமான ஒரு உடை அணிய வேண்டும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இன்ன உடையை அணியக்கூடாது, இதை அணிய வேண்டும் என்று வற்புறுத்துவது என்பது கல்வித்துறை சார்ந்திருக்கக்கூடிய, கல்வி சார்ந்திருக்கக்கூடிய அந்த சுதந்திரங்களை பறிக்கிற ஒரு செயலாக நான் பார்க்கிறேன். ஏனென்று கேட்டால், அப்படி செய்வதன் மூலமாக நாம் ஏதோ ஒரு விதத்தில் மாணவர்களை வெறும் ஒரு சிறுவர்களைப் போல, மாணவிகளை ஒரு சிறுமிகளைப் போல நாம் நடத்துகிறோம். அவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கோ கல்லூரிகளுக்கோ வருகிற போது அவர்கள் இந்த உலகை எதிர்கொள்வதற்கான முதிர்ச்சியான மனநிலையை நோக்கி வருகிறார்கள், சுயமான அடையாளங்களோடும் சிந்தனைகளோடும் வருகிறார்கள் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். அதோடு மட்டுமல்ல, நாம் நிறைய கட்டுப்பாடுகளை இப்படி விதிப்பதன் மூலமாக நாம் ஒரு விதமான ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறோம். அது என்னவென்றால், கல்வி சூழல் என்பது ஏதோ மாணவர்களால் தான் பாதிக்கப்படுகிறது அல்லது மாணவர்களுடைய சில ஒழுக்க குறைபாடுகள் அல்லது சில கட்டுப்பாடின்மையின் காரணமாகத்தான் கல்வி சூழல் சீர்குலைகிறது என்பது போன்ற ஒரு தோற்றம் நம்மால் உருவாக்கப்படுகிறது அல்லது பள்ளி நிர்வாகங்களால் அல்லது அரசினால் உருவாக்கப்படுகிறது. கல்வியினுடைய பிரச்சனை என்பது மாணவர்களால் உருவாக்கப்படுவதல்ல, அது அரசால் உருவாக்கப்படுகிறது, பள்ளி கல்லூரி நிர்வாகங்களால் உருவாக்கப்படுகிறது. நாம் ஒரு கல்வியினுடைய அடிப்படையான பிரச்சனை என்பது என்ன? சிறந்த ஆசிரியர்கள், சிறந்த பாடத்திட்டம், சிறந்த கட்டமைப்பு வசதிகள், இது எல்லாம் இருந்தால்தான் ஒரு மாணவருக்கு ஒரு ஆரோக்கியமான கல்வி என்பது கிடைக்கும். எத்தனை கல்லூரிகளில் அடிப்படையில் சிறந்த கட்டமைப்பு வசதிகள் இருக்கின்றன, கற்பதற்கான வசதிகள் இருக்கின்றன, எத்தனை பள்ளிகளில் இருக்கின்றன.
நாம் எப்போதாவது அதை மேம்படுத்த முயற்சிக்கிறோமா? இப்பொழுது கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களில் எத்தனை பேர் தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள், ஒரு பாடத்தை அல்லது ஒரு வாழ்க்கையை பற்றிய ஒரு பார்வையை அவர்கள் உருவாக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களா? சமீபத்தில் ஒரு செய்தியை கூட படித்தேன் நான். ஆசிரியர்களிடம் வாசிப்பு பழக்கம் என்பது பெருமளவு குறைந்து விட்டது என்று. அதாவது ஆசிரியர்கள் எதையுமே கற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால் அவர்கள் எப்பொழுதுமே மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருந்து கொண்டே இருப்பார்கள். ஆக தரமற்ற ஆசிரியர்கள், தரமற்ற அடிப்படை கட்டுமானங்கள், அதே போல் பொருந்தாத கல்வி திட்டங்கள், இப்படி பல பிரச்சனைகள் இருக்கின்றன. இன்னொரு புறம் கல்வி கட்டணம் தொடர்பான பிரச்சனைகள். இன்றைக்கு படிப்பு என்பது ஒரு குடும்பத்திற்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக, ஒரு மிகப்பெரிய அளவிற்கு செலவு பிடிக்கக்கூடிய ஒன்றாக மாறிவிட்டது. இவ்வளவு இருந்தும் இந்த சூழ்நிலையிலும் கூட இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் கூட சர்வதேச அளவிலான தரத்திலான பல்கலைக்கழகங்களுடைய பட்டியலில் இடம்பெறவில்லை என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உளவியல் என்பது என்ன? இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு அணுகுமுறை என்பது என்ன? இவற்றையெல்லாம் மேம்படுத்துவதற்கு நாம் எதுவுமே செய்யாமல் மாணவர்களுக்கு ஒழுக்கத்தை போதிப்பது அல்லது மாணவர்களுக்கு கட்டுப்பாடை விதிப்பது நம்மை நாமே ஏமாற்றிக்கொள்வது என்பது மட்டுமல்ல, அது ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஏமாற்றுவதாகும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு நாளும் இப்பகுதியில் வரும் சிறப்பு விருந்தினர்கள் அவர்களின் துறையை சார்ந்த அனுபவங்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ளும் பொழுது அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு நம்மிடையே கிடைப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் அது பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை தர இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் ஆல்வின். ஒரு ஹோமியோபதி மருத்துவரா இந்த மருத்துவ முறையோட சிறப்புகள் என்ன? இப்போ பரவலாக பேசப்படுற இந்த தொற்று நோய், பறவை தொற்று அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பறவை காய்ச்சல் ரொம்ப அதிகமாக பரவியிருக்கிற இந்த சூழலில் ஹோமியோபதி மருத்துவ முறையில் என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் இருக்குது? இப்படி நிறைய விஷயங்களை, கருத்துக்களை நம்ம டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். ஒரு ஹோமியோபதி மருத்துவராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். ஹோமியோபதி மருத்துவர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இதோட தனித்துவம், இதோட சிறப்புகள் அப்படின்னு நம்ம பேசும்போது மற்ற மருந்துகளால் தீர்க்க முடியாத பல நோய்களுக்கு இந்த மருத்துவ முறையில் ஒரு முழுமையான தீர்வு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறத பார்க்குறோம். ஒரு மருத்துவர் அப்படிங்கிற முறையில் நோய்கள் பலவிதமாக இருந்தாலும் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் நம்ம இந்த தொற்று நோய்கள் சார்ந்து பேசலாம். தொற்று நோய்கள் அதிகமாக பரவி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னாலும் இன்னும் குறிப்பிட்டு இப்போ சொல்லணும்னா பறவை காய்ச்சல் அப்படிங்கிறது அதிகமாக ஆயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பொதுவாக இந்த காய்ச்சல், விஷக்காய்ச்சல், மர்ம காய்ச்சல், இந்த மாதிரியான ஒரு தொற்று நோய்கள் ஏன் ஏற்படுது? அதிலும் குறிப்பாக பறவை காய்ச்சல் வர்றதுக்கான காரணம் என்ன? வந்ததுக்கு அப்புறமா அதற்கான சிகிச்சை முறைகள் என்ன இருக்குது? அதையெல்லாம் தாண்டி ஒரு ஆராய்ச்சியாளராக, ஒரு ஆய்வாளராக புற்றுநோய் சார்ந்தும் ஆய்வுகளை நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அதன் மூலமாகவும் மருத்துவ முறைகளை நீங்கள் கையாளுறீங்க. இது எல்லா விஷயத்தையும் எங்கள் நேர்களோட முழுமையாக நீங்கள் பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல இந்த தொற்று நோய்கள், மர்ம காய்ச்சல்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் என்னென்னலாம் இருக்குது? இதெல்லாம் எதனால் நம்மளுக்கு ஏற்படுது? பொதுவாக வந்து இந்த மாதிரி தொற்று நோய்கள்ங்கிறது வந்து 3 வகையான கிருமிகள்னால. ஒன்று பாக்டீரியா, வைரஸ், இன்னொரு குரூப் வந்து பாரசைட்ஸுங்கிற ஒட்டுண்ணிகள்னால வரக்கூடிய இந்த மாதிரி காய்ச்சல்கள் தான். இப்போ பரவலாக இப்போ வந்து எல்லாருக்குமே ஒரு பீதி இருந்துகிட்ருக்கு. இப்படி பறவை காய்ச்சல் வந்து இப்போ பரவிட்டுருக்கு கர்நாடகாவிலேருந்து. இந்த மாதிரி நியூஸ் வரும்போது ஃபஸ்ட்டு நான் பொதுவாக நேயர்களுக்கு சொல்கிறது என்னன்னா, இந்த பயப்படுற விதத்தை வந்து விட்டுறணும். ஃபஸ்ட்டு நோயை விட நோயை கட்டிய பயம்தான் இன்றைக்கி வந்து அதிகமாக இருக்கிறது. அதுதான் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். எப்போ பயம் கூடுமோ அப்போவே நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிரும். இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு நமக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ், நிறைய சான்சஸ் வந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியாஸ், அதாவது பாக்டீரியாக்கள்ங்கிற நுண்கிருமிகள்னால் வரக்கூடிய நோய்கள் இருக்குது. அதை விட வந்து இப்போ வந்து எஸ்பெஷலி இந்த சீசன் சேஞ்சஸ், சம்மர்லேருந்து வின்டர் ஸ்டார்ட் ஆகிற டைம், மழை டைம், இந்த மாதிரி டைமில் வந்து எஸ்பெஷலி நிறைய வந்து வைரல் டிசீசஸ் வந்து வைரஸ்னால் வரக்கூடிய பாதிப்புகள். அதில் தான் ஒன்று வந்து இந்த பறவை காய்ச்சல். பறவை காய்ச்சல் வந்து எல்லாருக்குமே இப்போ தோன்றது வந்து ஏதோ இது இப்போ தான் புதுசாக வந்திருக்க ஒரு டிசீஸ்னு தான் எல்லாரோட ஒரு வியூ இருக்குது. இது 1957, 1968 இந்த டைம்லேருந்தே இந்த நோய்கள் வந்திருக்கு. 1957 வந்து H2N2ன்னு பேர்.
அப்புறம் வந்துட்டு ஹாங்காங்கில் வந்துட்டு ஒரு 1968 ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டைமில் நிறைய டெத்தும் இருந்திருக்குது. ஸோ அந்த டைம்லேருந்தே இது இருக்க தான் செய்கிறது. இந்த H1N1ங்கிற ஒரு கிருமிகள் வைரஸோட ஒரு ஃப்ளூ காய்ச்சல் நம்ம சாதாரணமாக சொல்கிறோம். ஃப்ளூ காய்ச்சல்னு எல்லாருமே இப்போ சாதாரணமாக சொல்லக்கூடியது. இந்த ஃப்ளூ காய்ச்சலில் இந்த ரெண்டு வகையான ப்ரோட்டீன்ஸ் இருக்கும் இந்த வைரஸில். ஹீமக்ளூட்டினின் அண்ட் வந்து நியூரோமினிடைஸ்னு ஒரு 2 ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். இதை பேஸ் பண்ணி அதனால தான் HN அந்த ரெண்டுக்கும் அதுதான் அதோட விரிவாக்கம். இதில் வந்து ஹெச்சில் வந்து 16 வெரைட்டி ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். இதில் வந்து ஒரு 9 வெரைட்டி. அதை வச்சு தான் எந்த வெரைட்டி இருக்குதுங்கிறத பொறுத்தது தான் இது. இப்போ வந்து இந்த பறவை காய்ச்சல்னு பார்க்கும்போது வந்து அதில் வந்து H5 அண்ட் N1 இதுதான் வந்து நம்மளோட இப்போ பரவலாக 2-3 வருஷமாக வந்துட்டு இருக்கக்கூடியது. இந்த மாதிரி வைரஸ்கள் வர்றதுனால ஃபீவர், ரன்னிங் நோஸ், இந்த நார்மலாக மூக்கிலேருந்து தண்ணி வடிகிறது, இந்த மாதிரி நிறைய உபாதைகள், ஃபீவர் வரலாம். அப்புறம் வந்துட்டு சில வகையான இதில் வந்து மெயினாக வந்து ரெஸ்பிரேட்டரி மூச்சு சம்மந்தமான இன்ஃபெக்ஷன்ஸ் தான் இதில் காமனாக இருக்கும். இன்னும் சில வெரைட்டிஸில் வந்து குடல்லையும் வந்து இன்ஃபெக்ஷன் பரவுறதுனால லூஸ் மோஷன், அப்புறம் வந்துட்டு வாமிட்டிங், வாந்தி பேதி இதெல்லாமே வர்ற டைப்பும் இருக்குது. குறிப்பாக இப்போ பொதுவாக பார்க்கும்போது வந்து இறப்பு அப்படின்னு ஏற்படுறது வந்து இந்த வயிற்றுப்போக்கு, வாந்தி அந்த இன்ஃபெக்ஷனால் வரக்கூடியதில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி கொஞ்சம் அதிகமாகவே இறப்பு விகிதம் இருக்கும். ஆனாலும் இப்போது நம்ம பயந்துட்டுருக்கிற அளவுக்கு இந்த நோய் ஒரு இடத்துல பரவனுடன் எல்லாருக்குமே வந்துருங்கிற பயத்தை வந்து ஃபஸ்ட்டு விடணும். ஏன்னா இது மெயினாக ரிப்போர்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்க்கும்போது பறவைகளை கையாளுறவங்க, பறவைகளோட எச்சத்தை க்ளீன் பண்ணுறவங்க, அதை ட்ரெஸ் பண்ணுறவங்க, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் இந்த நோய் அதிகமாக அஃபெக்ட் பண்ணுது. மனிதர்கள்ட்டேருந்து மனிதர்கள் பரவுறது அதுக்கப்புறம் 2வது நிலையில் தான் வருது. அதனால் எல்லாருமே என்ன பண்ணுறோன்னா உடனே இந்த ஒரு இடத்துல பரவிடுச்சு எல்லாருக்கும் வந்துருங்கிற பயம் வந்து ஃபஸ்ட்டு இருக்குது. ஆனால் அதற்காக நம்ம வந்து வரவே செய்யாதுங்கிற மாதிரி ப்ரிகாஷன் இல்லாமலும் இருக்க வேண்டாம். முக்கியமாக வந்து நோய்கள் வந்து வராமல் தடுக்கிறத வந்து அதுக்கு முன்னாடி முன்னேற்பாடுகளை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக கடைபிடிச்சு ஆகணும். இப்போ இதை பற்றி நம்ம பறவை காய்ச்சலும் அதற்கான ப்ரிகாஷன்லாம் நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி இன்னும் விரிவாக பொதுவாக இந்த காய்ச்சல் அப்படிங்கிறதோட முக்கியத்துவம் என்ன, காய்ச்சல் வந்தால் நம்ம வந்து ஒரு மருத்துவரை போய் அணுகிறதுக்கு முன்னாடியே அந்த காய்ச்சலை சரி பண்ணணுங்கிறதுக்கான செல்ஃப் மெடிசன் நம்ம எடுக்கிறத பார்க்குறோம். காய்ச்சல் அப்படிங்கிறது ஏன் வருது, இதற்கான நம்ம மருந்து மாத்திரைகளை சாப்பிட்றது வந்து சரியா தவறா? காய்ச்சல்ங்கிறது வந்து ஒரு அறிகுறி, ஒரு இன்ஃபெக்ஷன், ஏதோ ஒரு பாக்டீரியா அல்லது வைரஸ், ஏதோ ஒரு கிருமி நம்ம உடம்புக்குள்ளே உள்ளே வந்துருச்சுங்கிறதுக்கு ஒரு இண்டிகேஷன் தான் இந்த காய்ச்சல். கடவுள் வந்து நமக்கு அதுக்கு ஒரு அதோட உடலில் நடக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன் அல்லது நமக்கு ஒரு அறிகுறியாக கொடுக்கறது. இப்போ வலி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அறிகுறியை கொடுக்கறது. வலி இல்லைன்னா நிறைய டிசீஸ் வந்து நம்ம கண்டுக்காமலே விட்டுருவோம். அதே மாதிரி இது உடம்பில் அந்த கிருமிகளுக்கு எதிராக ரியாக்ஷன் நடக்குது பாடியில், அந்த போராட்டம், அதில் வரக்கூடிய உற்பத்தி ஆகக்கூடிய ஹீட்டு தான் அந்த ஆக்சுவலாக அந்த பாக்டீரியாஸை வந்து கொல்றதுக்கு இந்த டெம்பரேச்சர் வந்து உதவியாக இருக்கிறது. ஓகே, ஆனாலும் அது வந்து ஒரு அளவுக்கு மீறி போகும்போது ஃபெப்ரைல் ஃபிட்ஸு, சின்ன குழந்தைகளுக்கு வலிப்பு, ஃபீவர்னால் வரக்கூடிய வலிப்புகள், அந்த மாதிரி உபாதைகள் வந்துடும். ஆனால் அதை வந்து தடுக்கிறதுக்கு நம்ம வந்து மருத்துவ முறைகள் வந்து மருத்துவத்தை இது பண்ணணும். முக்கியமாக அந்த இன்ஃபெக்ஷன்ஸை பற்றி பேசும்போது என்னோட இது வந்து இது எதனால் வருது, இப்போ ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரு இன்ஃபெக்ஷன் வருதுன்னா எல்லாருக்கும் வந்துடுறதில்ல. யாருக்கு இப்போ எல்லாருமே வந்து இத்தனை இறப்பு அப்படின்னோட நம்ம வந்து பயந்துக்கிறோம். ஆனால் வந்து முக்கியமாக அது வந்து ஆல்ரெடி அவங்களோட இம்யூன் சிஸ்டம் வந்து இம்யூனோ காம்ப்ரமைஸ்ட் அப்படி சொல்லுவாங்க. இம்யூன் சிஸ்டம் வந்து அவங்களுக்கு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு தான் இறப்பு நடக்குதே தவிர பொதுவாகவே நிறைய அல்லது வந்து மிஸ்மேனேஜ்மெண்ட், ப்ராப்பராக அவங்கள வந்து கவனிக்காமல் விடும்போது அதனாலேயும் இறப்புகள் வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. பொதுவாக இந்த இன்ஃபெக்ஷன்ஸை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணும்போது முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து டீஹைட்ரேஷன். இந்த வெப்பநிலை ஃபீவர் வரும்போது
உடம்புல உள்ள தண்ணி அளவு வந்து குறைஞ்சிட்டே போகும். குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக இவங்க சாப்பிடவும் மாட்டாங்க. ஸோ ஈஸியாக வந்து இது வந்துடும். இன்னொரு இந்த பறவை காய்ச்சலில் வந்து வரக்கூடிய இன்னொரு காம்ப்ளிகேஷன் வந்து மூச்சு திணறல் அல்லது ரெஸ்பிரேட்டரி ஃபெயில்யூர் அப்படிம்பாங்க. நுரையீரல் வந்து செயலிழந்து போகிறது. இன்னொன்று வந்து ஹெமரேஜிக் டைப். ஹெமரேஜிக் டைப்புங்கும்போது வந்து ரத்தத்தில் வந்து உடலில் உள்பகுதியில் வந்து ரத்தம் வந்து கசிவு நடக்கும். அதனாலையும் அல்லது ரத்தம் குறைதல், இந்த 2 ரியாக்ஷன் நடக்கும்போது அங்கங்கே வந்து இரத்த கசிவு நடக்கிறதுனாலையும் வந்து இறப்புகள் வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ இதை வந்து இந்த டீஹைட்ரேஷன் அதாவது வந்து உடம்பில் வந்து தண்ணி அளவு குறையுது அப்படின்னு நினைக்கும்போது நம்ம திங்க் பண்ண வேண்டியது, நம்ம வந்து திரும்ப நீரை வந்து உள்ளே கொடுக்கணும். ரீஹைட்ரேஷன் சொல்கிறோம். நம்ம இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், லூஸ் மோஷன் வந்துச்சுன்னா நமக்கு வந்து ORS பவுடர் அப்படின்னு சொல்லுவோம், சால்ட் அண்ட் சுகர் போடுறது. யூஸ்வலாக பொதுவாக கடையில் கிடைக்கிறத விட ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கிளில் படிக்கும்போது அது வந்து 3 கப்பு தண்ணி, 2 ஸ்பூன் குளுக்கோஸ், 1 ஸ்பூன் சால்ட், தட் இஸ் 2 ஸ்பூன் டேபிள் சால்ட் போட்டு கலக்கி கொடுக்கறது வந்து மோர் எஃபெக்டிவ். அதில் வந்து உப்புக்கள் அளவு வந்து ரொம்ப அப்ராப்ரியேட்டாக நமக்கு உடம்புக்கு கிடைக்கிற அளவுக்கு இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரும்போது நம்மளோட டீஹைட்ரேஷன் ஒன்று பார்த்துக்கணும். ஸோ உடம்புக்கு தேவையான அளவு நல்ல உணவு முறைகள் அந்த டைமில் இன்ஃபெக்ஷன் அப்போ நம்ம வந்து என்ன பண்ணோன்னா அதை சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாது, பழங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பழங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு எது சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் பிஸ்கட்ஸ், அந்த மாதிரி மைதா மாவு, இந்த மாதிரி இதில் தயாரிக்கக்கூடிய பொருள்களை தான் நிறைய எடுத்துக்கிறோமோ தவிர கஞ்சி அந்த மாதிரி இயற்கை உணவுகளை எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போது வந்து உலகம் ஃபுல்லாகவே ஒரு கான்செப்ட் இருக்குது, பேக் டு நேச்சர், இயற்கைக்கு திரும்ப போயிடுங்க. அதனால தான் இப்போ கேன்சர் ஆகட்டும், தொற்று நோயாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் தாவரங்கள் அல்லது அனிமல் ப்ராடக்ட்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய பொருள்களை வச்சு நோயை ட்ரீட் பண்ண, கெமிக்கல்ஸை மறந்துட்டு இப்போ எல்லா ரிசர்ச்சுமே அதுக்கு நேராக போயிட்டுருக்கு. நமக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நிலவேம்பு குடிநீர்லாம் எவ்வளவு தடவை அந்த டெங்கு ப்ரிவென்ஷனுக்கு யூஸ் பண்ணிச்சு. அதே மாதிரி ஹோமியோபதிலையும் வந்து நிறைய மருந்துகள் வந்து தாவரத்துலேருந்து விலங்குகள்லேருந்து எடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து அதே மாதிரி உப்புகள்லேருந்து கிடைக்கக்கூடிய மருந்துகள் வந்து ரொம்ப நோய்களை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. அதே மாதிரி நோய் வந்த பிறகும் அந்த மருந்துகள், போன வருஷம் எல்லாம் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக சில ஒரு முக்கியமான ஸ்டடியில் கியூபாவில் வந்து லெப்டோஸ்பைரோசிஸ், எலி ஜுரம்னு சொல்லக்கூடிய ஜுரம், இந்த ஜுரத்தில் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் எல்லா வருஷமும் இறந்துட்டு இருந்தாங்க. பட் லெப்டோஸ்பைரோசிஸ்க்கு ஹோமியோபதிக் ப்ரிப்பரேஷன் மெடிசன்ஸ் எடுத்து கொடுக்கும்போது, நோசோட்ஸுங்கிற மருந்துகளை கொடுக்கும்போது அதில் வந்து இறப்பு விகிதம் ரொம்ப குறைஞ்சி ஒரு ஸ்டேஜில் நில்லுங்கிற ஸ்டேஜில் வந்துருச்சு. ஸோ இந்த அளவு இது மட்டும் இல்லை, உலக அளவில் வந்து ஸ்கார்லெட் ஃபீவர், இந்த ஒரு மாதிரி தோல் நோய்களோடு வரக்கூடிய ஃபீவர்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு காலரா, டைஃபாய்டு, மலேரியா, சிக்கன் பாக்ஸ், இந்த மாதிரி நிறைய நோய்களுக்கு வந்து இந்த ஹோமியோபதிக் மருந்துகள் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். இது வந்ததுக்கு அப்புறமும் வரதுக்கு முன்னாடியும் நம்ம வந்து ப்ரிவென்டிவாகவும் எடுத்துக்கலாம், வந்ததுக்கப்புறம் சிம்டம்ஸை வச்சுட்டு இது பண்ணிக்கலாம். கண்டிப்பாக. இப்போ முதல்ல ஒருத்தருக்கு பறவை காய்ச்சல் நோய் வந்ததுக்கு அப்புறமான சிகிச்சை முறைகளை பற்றி பேசலாம். இந்த நோய் பாதிக்கப்பட்ட ஒருத்தரை நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் எப்படி கவனிக்கணும், பாதிப்புகள்னு உள்ளவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது? ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரிவென்ஷன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து அவங்கள வந்து நம்ம கையாளுற முறை வந்து ரொம்ப முக்கியம். அவங்கள ஃபஸ்ட்டு விஷயம் வந்து அவங்களுக்கு நிறைய ரீஹைட்ரேட் பண்ணணும், அவங்களுக்கு போதுமான மருந்துகளை கொடுக்கணும். ஈவன் கண்டிப்பாக வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ரிப்போர்ட் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். பிகாஸ் என்ன அப்படின்னா தான் அந்த கணக்கில் வரும் எவ்வளோ பேர் வந்ததுனால அஃபெக்ட் பண்ணியிருக்காங்க, அவங்கள வந்து அவங்களோட ரத்தத்தை எடுத்து உண்மையில் எல்லாருமே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு தும்மல் வந்த உடனே எனக்கு H1N1 வந்துருச்சா அப்படிங்கிற பயம் வந்துருச்சு. அப்படி வேண்டாம். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஜிஹெச்லையோ இல்லை ஹாஸ்பிட்டல்ஸ்லையோ போயிட்டு நீங்கள் வந்து அந்த சாம்பிள்ஸ் கொடுத்து, இப்போ வந்து PCR அந்த மாதிரி நிறைய டெக்னிக்கில் வந்து த்ரோட் ஸ்வாப் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து உண்மையிலே அந்த நோய் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா இல்லையா அதை வந்து தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி
ட்ரீட்மெண்ட் எடுத்து இதை வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும், அதை வந்து காப்பாற்ற முடியும். ரொம்ப இம்யூனிட்டி ஆல்ரெடி இம்யூனோ காம்ப்ரமைஸ்ட் இருப்பாங்க, இப்போ வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டு அல்லது வந்து எய்ட்ஸ் ஆல்ரெடி இருக்கும், அல்லது ஒரு டியூபர்குலோசிஸ் இருக்கும், இந்த மாதிரி அல்லது ஹார்ட் டிசீஸில் வந்து ரொம்ப டெர்மினல் ஸ்டேஜில் இருப்பாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் தான் வந்து காப்பாற்றுறதுக்கு கஷ்டமான விஷயம். அதுதான் நம்ம வந்து இந்த இன்ஃபெக்ஷனுக்கு அப்புறம் இறந்து போயிடறாங்கன்னா பீதியை க்ரியேட் பண்ணுறாங்களே தவிர, மற்றபடி இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு ஆளுக்கு வந்துட்டு, அதனால் நான் எப்போவுமே சொல்கிறது, இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் டைமில் நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து டிஸ்டர்ப் ஆகாதபடி பார்த்துக்கணும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல உணவுகள், பேலன்ஸ் டயட்டு, அவுட் சைட் ஃபுட்டு கம்மி பண்ணிவிட்டு நிறைய ப்ரோட்டீன் அதிகமான உள்ள உணவுகளை எடுத்துக்கணும், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்ச நேரம் வெயிலில் போய் நிற்கிறது, அதனால வந்து சன்லேருந்து கிடைக்கக்கூடிய வைட்டமின் டி நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி கொஞ்சம் உடற்பயிற்சியில் வந்து நம்ம ரத்த வெள்ளை அணுக்கள், சிவப்பு அணுக்கள் எல்லாம் அதிகமாகும். அதுக்கப்புறம் முக்கியமாட்டு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு இம்யூன் கில்லர். அதனால் வந்து அந்த டைமில் ஸ்ட்ரெஸ் லெவலை வந்து நம்ம எவ்வளோ தூரம் குறைச்சிக்க முடியுமோ, எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறது, ரொம்ப மென்டல் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறது, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ரிவென்டிவ். இனி வந்து வந்த பேஷண்ட்ஸை பார்க்கும்போது வந்து அவங்களோட சலைவா, அவங்களோட தும்மல், இதிலேருந்து நம்மளை வராதபடி நம்ம மாஸ்க் போட்டுக்கலாம், கையில் க்ளவுஸ் போட்டுக்கலாம், அந்த மாதிரி ப்ரிவென்ட் பண்ணலாம். தும்மும் போது கூட அவங்களுக்கு வந்து துணிகளை வச்சு இது பண்ணலாம். யூஸ்வலாக வந்து நம்ம இப்போ கை வச்சு மறைச்சிக்கிறதுங்கிற மாதிரி இருக்கும். திரும்ப நம்ம இப்போ ஷேக்கன் கொடுக்குற வந்து ஹேபிட் வந்து நம்ம கலாச்சாரத்தில் வந்துருச்சு. அதில் வந்து என்ன ஆகுனா, நிறைய பேருக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு ஒன்லே துணிகளை எடுத்துக்கணும், அந்த டிஷ்யூஸை வந்து ப்ராப்பராக வந்து எரிச்சு அல்லது வந்து அதை டிஸ்போஸ் பண்ணணும். இன்னும் சில டைம் கையில் துணி இல்லை, அந்த மாதிரி டைமில் வந்து WHO இதுவே பார்த்திங்கன்னா இப்படி ஸ்னீஸ் பண்ணுறது. ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் வந்து இந்த லெவலோடு இருக்கும், நம்ம கைக்கு வந்து 4 பேருக்கு பரவாது. அந்த மாதிரி நம்ம வந்து ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவு நோயை வந்து ஃபஸ்ட்டு உறுதிப்படுத்தினதுக்கப்புறம் மெடிசின்ஸ் எடுத்துக்கிறது, ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுங்கிறது வந்து ஹோமியோபதிக்கு வந்து என்றைக்குமே வந்து சப்போர்ட்டிவ் தெரப்பியாகவும் எடுத்துக்கலாம், சேம் டைம் வந்து மெயின் தெரப்பியாகவும் எடுத்துக்கலாம். அது வந்து டிபெண்ட்ஸ். ஒருத்தங்களுக்கு வந்துட்டு ரொம்ப டீஹைட்ரேட் ஆகும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி அந்த ஐவி ஃப்ளூயிட், அவங்களால தண்ணி குடிக்கவே முடியாது. அப்போ ஐவியில் கொடுக்கும்போது அல்லது வந்து வினஸில் நம்ம கொடுக்கும்போது மட்டும்தான் அவங்கள திரும்ப ரீஹைட்ரேட் பண்ண முடியுங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அதை வந்து சேவ் பண்ணிக்க முடியும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ட்ரீட்மெண்ட் இருக்குது, நல்லா பண்ண முடியும். இது வராமல் தடுக்கணும், இந்த ப்ரிகாஷன் தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பு இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஒரு சிலருக்கு இந்த மாதிரியான ஒரு நோய் பரவல் இருக்குன்னா அதை வந்து முழுமையாக பரவாமல் நம்ம தடுக்கணும்னா என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் தேவை, அது ஹோமியோபதி மருத்துவ முறை எந்த அளவுக்கு சிறப்பாக செய்யுது? ஏற்கனவே பார்த்திங்கன்னா நிறைய இப்போ ரீசெண்டாக நம்ம ஹெல்த் மினிஸ்டர் கூட எங்கள் ராஜாஜி ஹாஸ்பிட்டல் மதுரையில் வச்சு டெங்கு ப்ரிவென்டிவ் மெடிசன் கொடுத்தோம். ஆயிரக்கணக்கான இல்லை, லட்சக்கணக்கான பேருக்கு கவர்மெண்ட்டு எங்கள் ஹோமியோபதிக் மெடிக்கல் காலேஜில் அந்த மதுரை சுற்றி உள்ளவங்களுக்கு, அப்புறம் இங்கேருந்து நாங்கள் கோபிகஸ் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹோமியோபதின்னு எங்கள் அசோசியேஷன்லேருந்து சென்னையில் மோர் தென் 75,000 மேலேயே நாங்கள் வந்து எல்லோரும் கொடுத்தோம். எப்போவுமே அவங்களுக்கு ரிப்போர்ட் வச்சு நாங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம், நீங்கள் உங்களுக்கு சப்போஸ் வந்துச்சுன்னா எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்கள், அட்லீஸ்ட் எங்களோட ஸ்டடிக்குங்கும்போது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் எந்த காலுமே வரல, எல்லாருமே வந்து ப்ரிவென்ட் பண்ணாங்க. இவங்க டெங்கு, அதேமாதிரி லாஸ்ட் டைம் வந்து H1N1 CCRH சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் ஹோமியோபதின்னு இதில் டெல்லியில் இருக்காங்க. அவங்களோட ஸ்டடி படி அந்த லாஸ்ட் டைம் வந்து இந்த ஸ்வைன் ஃப்ளூ அப்போ ஃபஸ்ட்டு மெக்சிகோன்னு நினைக்கிறேன், அங்கே உள்ள ஃபாரின் கண்ட்ரியில் உள்ள பேஷண்ட்ஸோட சிம்டம்ஸ் அவங்க ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்து, அதேமாதிரி இந்தியாவில் வேறு இடத்துல இருந்து வரக்கூடிய பேஷண்ட்ஸோட ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அவங்களோட சிம்டம்ஸ் என்ன இருந்துச்சு, அவங்களோட பிளட் ரிப்போர்ட் என்ன, அவங்களோட ஸ்ட்ரெயின் டைப் என்ன, எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிவிட்டு கடைசி லாஸ்ட் இயரில் வந்து ஆர்சனிக்கம் ஆல்பம்ங்கிற ஒரு ஹோமியோபதிக் மெடிசனை வந்து ஒரு ஜீனஸ் எபிடமிக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஹோமியோபதியில். எல்லாருக்குமே வந்து ஒரு ஜென்ரல் மெடிசன், ஒவ்வொருத்தருக்கும் அந்த டைமில் என்ன சிம்டம் பார்த்துக்கிறத விட பொதுவான சிம்டம்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணி, ஏன்னா இந்த தடவை வரக்கூடிய லாஸ்ட் இயர் வந்த இன்ஃபெக்ஷனும் இந்த தடவை ஹோமியோபதிக் பாயிண்ட் ஆஃப் கேஸ் டேக்கிங்கில் பார்க்கும்போது வந்து கொஞ்சம் சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். அதே மாதிரி அந்த ஸ்ட்ரெயினில் கூட சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். அதை பேஸ் பண்ணி நாங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணி ஏதாவது பர்டிகுலர் மெடிசன்ஸை வந்து போன வருஷனில் ஆர்சனிக்கம் ஆல்பம் 30ங்கிற மருந்தை வந்து கொடுத்தோம். நிறைய
நிச்சயமாக இது கவர்மெண்ட் அப்புறம் வந்து பப்ளிக் எல்லோரும் வந்து ஒரு கோஆப்ரேட்டாக எடுக்கும்போது நிச்சயமாக வந்து நல்ல ஒரு இது பண்ண முடியும். எளிமையான மருந்துகள் ஈஸியாக சின்ன குழந்தைகளுக்கு கூட கொடுக்க முடியும். இப்போ சில கஷாயங்கள் மாதிரி கொடுக்கும்போது வந்து குழந்தைகளால் அதை குடிக்க முடியல, ரொம்ப கசப்பாக இருந்துச்சு, நிலவம்பி கொடுத்துடலாம். பட் ஆனால் வந்து ஹோமியோபதிக் மெடிசன் ரொம்ப ஸ்வீட்டு, சின்ன பிறந்த குழந்தை கூட கொடுக்கலாம், இம்யூன் சிஸ்டம் கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்கலாம், தாய்ப்பால் கொடுக்கலாம். அதனால தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட வந்து தாய் சேய் நலத்துக்கு வந்து ஹோமியோபதியை வந்து ஒரு முதன்மையான ஒரு மருத்துவமாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து ஹோமியோபதியில் வந்து நல்ல ஒரு விஷயங்களை பண்ண முடியும். ஓகே, இப்போ ட்ரீட்மெண்ட் ப்ரிகாஷன் இதெல்லாம் தாண்டி பொதுவாக ஹோமியோபதி மருத்துவ முறை இந்த அலைட் மெடிசன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தாலே இப்போ திடீர்னு உடனே ஒரு விஷயத்தை சரி பண்ணணும் அப்போ நம்ம ஃபஸ்ட்டு டயக்னோசிஸ்க்கோ அலோபதிக் மெடிசன்ஸ்க்கு தான் போக வேண்டியிருக்கு. ஸோ இதை தாண்டி ஒரு மருத்துவம் ஒரு நோயை வந்து எந்த மாதிரியான ஒரு நோய்களெல்லாம் பர்மனெண்ட்டாக மறுபடியும் வராமல் தடுக்கிறதுல ஹோமியோபதி மருந்து சிறப்பாக செயல்படுது? குறிப்பாக வந்து கிட்னி ஸ்டோன்ஸு இந்த மாதிரி தொற்றுகள் எல்லாத்துக்குமே நிறைய டைம் பார்த்திங்கன்னா டைஃபாய்டெலாம் பார்த்திங்கன்னா திரும்ப கேரியர் அப்படிம்பாங்க, திரும்ப ரிப்பீட்டடாக வரும் எவ்ரி இயர். அல்லது எப்போல்லாம் அவங்களோட பாடி வீக் ஆகுது, ஒரு எக்ஸாம் டைமில் ஒவ்வொரு குழந்தையும் வந்து எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் கூடும்போது இன்ஃபெக்ஷன் ஆகிடும், ஹாஸ்பிட்டல் போவாங்க. இந்த மாதிரி இம்யூன் சிஸ்டம் பேஸ்டு அல்லது வந்து இம்யூனிட்டி கம்மியாக இருக்குது, ஒவ்வொரு டைமும் திரும்ப இன்ஃபெக்ஷன் வர்றாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் சில வகையான ரெசிஸ்டன்ட் டைப் ஆஃப் டிசீசஸ் இருக்குது. ரெசிஸ்டன்ட் மீன்ஸ் நம்ம திரும்ப ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கும்போது அந்த சூப்பர் பக்ஸ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரெசிஸ்டன்ட் பாக்டீரியா அப்படிங்கிறது. பாக்டீரியா அந்தந்த பர்டிகுலர் பாக்டீரியா ஆன்டிபயோட்டிக் மருந்துகளுக்கு வந்து இந்த பாக்டீரியாஸ் வந்து அது பாக்டீரியாஸ் நோய் எதிர்ப்பு சக்தியை க்ரியேட் பண்ணி அந்த மருந்து எதிர்ப்பு சக்தியை க்ரியேட் பண்ணிக்குது. அதனால் அந்த மருந்துகள் வந்து செயல்படாமல் போயிடும். அந்த மாதிரி கண்டிஷன்லேயும் வந்து ஹோமியோபதிக் மருந்துகள் வந்து நிச்சயமாக வந்து இன்ஃபெக்ஷன், அதே மாதிரி ஸ்டமக் இன்ஃபெக்ஷன், ஹெச் பைலோரி இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி எல்லா வகையான நோய்களுக்கும். அதே மாதிரி ஈவன் கேன்சர் அந்த மாதிரி போகும்போது வந்து ரெசிஸ்டன்ட் டைப் ஆஃப் கேன்சர், டெர்மினல் பாலியேட்டிவ் கேர் உங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து அதில் வந்து நல்ல ஒரு ரிலீஃப் கொடுக்க முடியும். மற்ற மருந்துகளை கம்பேர் பண்ணும்போது சில அதோட மருந்தோட தாக்கத்தை தாங்க முடியாமல் சிலவங்க இருப்பாங்க. அந்த டைமில் வந்து ஹோமியோபதிக் மெடிசன் வந்து ஈஸியாக கன்சியூம் பண்ணவும் முடியும், சேம் டைம் ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும். இப்போ ஹோமியோபதி மருத்துவ முறை அப்படின்னா இந்த ஸ்வீட்டாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்னீங்க, சின்னதாக வால்ஸ் மாதிரி இருக்குன்னு. இதுக்கு வந்து ஒரு டைம் ஷெடியூல் படி ஒரு நாளைக்கு ஒருத்தர் மருந்து எடுக்க வேண்டியிருக்கு. அதையும் வந்து ஒரு 3 மாதம் 6 மாதம் தொடர்ந்து எடுத்தால் மட்டும்தான் அதோட பலன்களை நம்ம பார்க்க முடியும் அப்படின்றாங்க. இப்போ இதில் ஏதாவது ஒன்று தப்பி போனாலோ இடையில அவங்க விடுற மாதிரி இருந்தாலோ அப்போ என்ன மாதிரியான விளைவுகள்? இல்லை, இடையில விடுறதுனால ஒரு பாதிப்புகள் இருக்குது. அது வரக்கூடிய இம்ப்ரூவ்மெண்ட் வேணால் டிஸ்டர்ப் ஆகும் திரும்ப அவங்களோட. பிகாஸ் ஒரு சீரீஸ் ஆஃப் மெடிசன் நம்ம ஃபாலோ அப் மெடிசன்ஸ்லாம் கொடுக்கும்போது ஒரு கம்ப்ளீட்டான ரெக்கவரி இருக்கும். முக்கியமாக நான் இப்போ சொல்ல வர வேண்டிய விஷயம்னா, நீங்கள் வந்துட்டு மெடிசின் மட்டுமே, எந்த மருத்துவ முறையானாலும் மெடிசின் மட்டுமே வந்து நம்மளோட இதுவாக இருக்குது. மெடிசனை மட்டும் நம்புறதை விட எந்த மருத்துவ முறையாக இருந்தாலும் நம்மளோட எக்ஸசைஸ், நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள், நம்மளோட கெட்ட பழக்கங்களை விடுறது, நம்மளோட உடற்பயிற்சி, இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து நீங்கள் வந்து முக்கியமாக வந்து கவனத்தில் கொண்டு வந்து அதையும் ஒரு முக்கியமான க்ரைட்டீரியாவாக எடுத்துக்கிட்டால் டெஃபினட்டாக வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி நோயோட தன்மையை பொறுத்து வித்தியாசப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஃபீவர் அப்படின்னு வருது, அல்லது வந்து ஒரு அக்யூட் ஸ்டேஜில் வரக்கூடிய டிசீஸை வந்து சீக்கிரமாகவே சரி பண்ண முடியும். 3 நாள் 4 நாள்லேயே வந்து அதை வந்து சரி பண்ண முடியும். அது வந்து ஒரு மித்து இருக்குது, ஹோமியோபதினா ஸ்லோ, அப்படி இல்லை. சில ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி ஒரு லாங் ரன்னில் வியர் அண்ட் டியரில் வருவாங்க, அவங்கள நம்ம வந்து ஒரே நாளில் வந்து ரிவர்ஸ் பண்ணவும் முடியாது. அந்த எந்த மருத்துவத்துலேயும் அது வந்து கஷ்டமானது. ரிலீஃப் கொடுக்கலாம், பட் க்யூர் பண்ணது. ஹோமியோபதி வந்து கொஞ்சம் டைம் எடுத்தாலும் க்யூர் ஆகுங்கிற ஒரு கான்செப்ட்னால நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரி இப்போ மருந்து போட்டோட 1/2 மணி நேரத்தில் வலி குறையுங்கிறது வந்து வலியை வந்து நம்ம குறைக்கிறோம். பட் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் எடுக்கும்போது வந்து உண்மையான குணம் அப்படின்னு யோசிக்கும்போது கொஞ்சம் நாள்பட்ட வியாதிகளுக்கு கொஞ்சம் நம்ம பொறுத்திருந்து தான் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் ஒரு ஆராய்ச்சியாளராகவும் இருக்கீங்க, புற்றுநோய் சார்ந்த ஒரு ஆராய்ச்சியை நீங்கள் மேற்கொண்டீங்க. ஒரு மருத்துவராக இருக்கிறது, இந்த ஆராய்ச்சி மூலமாக இந்த நோய்க்கான சிகிச்சைன்னு வரும்போது எப்படி கையாள்வீங்க? ஓகே, இப்போ வந்து யூஸ்வலாக ஹோமியோபதியில் உள்ள ஒரு லிமிட்டேஷன்
அல்லது வந்து ஒரு சின்ன ஒரு குறைபாடு அப்படிங்கிறது வந்து சயின்டிஃபிக்காக சில விஷயங்களை வந்து ப்ரூவ் பண்ண முடியல. அதுதான் இன்றைக்கி உள்ள ஒரு ஓவரால் ஒரு வியூ. இன்னொரு முக்கியமான விஷயம், ஹோமியோபதியில் வந்து இண்டிவிஜுவல் ஒவ்வொரு பேஷண்ட் ஒரு 10 பேர் டைஃபாய்டு டயக்னோசிஸில் வந்தாலும் எங்கள் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் செலக்ட் பண்ணுறது இண்டிவிஜுவல் சிம்டம். நம்ம வீட்டிலே குழந்தைகள் 2 குழந்தைகளுக்கு ஃப்ளூ ஒரே ஃபீவர் இன்ஃபெக்ஷன் தான் வந்திருக்கும். ஆனால் நிச்சயமாக ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு குழந்தை நல்லா சாப்பிடும், இன்னொரு குழந்தை சாப்பிடவே செய்யாது. அல்ல இன்னொரு குழந்தை அடிக்கடி தண்ணி கெட்டுருக்கும், இன்னொரு குழந்தை, இப்படி சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ். இதுதான் இண்டிவிஜுவல் சிம்டம். இந்த இண்டிவிஜுவல் சிம்டம் பேஸ் பண்ணி கொடுக்குறது. இந்த இண்டிவிஜுவாலிட்டிங்கிறது வந்து முன்னாடி வந்து ஹோமியோபதியோட அடிப்படையான ஒரு இது. முன்னாடி அதுக்கு வந்து வேல்யூ கிடையாது, ஜென்ரலைசேஷன் தான். இந்த இன்ஃபெக்ஷனுக்கு இந்த மெடிசனுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ ப்ரிசிஷன் மெடிசன் போகிறாங்க, ஜீன் தெரப்பி, இந்த மாதிரி எல்லாமே வந்து அகைன் இண்டிவிஜுவாலிட்டி. ஸோ ஹோமியோபதியோட அடிப்படை முன்னாடிலேருந்தே இதை தான் சொல்லிகிட்ருக்கோம். இண்டிவிஜுவல் மெடிசன்ஸ் தான் என்றைக்குமே வந்து ரியல் இது அப்படிங்கிறது. ஒரு ஹோமியோபதி மருத்துவராக இன்றைக்கி இருக்கிற சூழலில் பொதுவாக இந்த தொற்று நோய்கள், பலவிதமான காய்ச்சல்கள், இந்த தொற்று எதனால் ஏற்படுது, அதுக்கு காரணம் என்னவாக இருக்குது, அதையெல்லாம் தாண்டி இப்போ பரவலாக பேசப்படுற அந்த பேர்ட் ஃப்ளூ, ஸ்வைன் ஃப்ளூ, இது எவ்வளோ தூரம் நம்ம பரவாமல் தடுக்க முடியும், அதுக்கு ஹோமியோபதி மருத்துவம் எவ்வளோ சிறப்பாக செயல்படுது, நோய் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம தடுக்கிறதோட அவசியம் என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன, இதுக்கு அப்பாற்பட்ட உங்களோட ஆராய்ச்சி சார்ந்தும் நிறைய விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பல அரிய தகவல்களை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றை சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நம்முடைய அருமை தலைவர் கலைஞர் அவர்கள் ஜூன் 3ஆம் தேதி 92 வயதை நிறைவு செய்து 93வது அகவையில் காலடி எடுத்து வைக்கிறார். 93 வயது என்பதே மிக பெரியது. அதைவிட பெரியது எது என்று கேட்டால், அதில் ஏறத்தாழ 79 ஆண்டுகள் பொது வாழ்க்கையில் அவர் இருந்திருக்கிறார் என்பதுதான். 80 ஆண்டு கால பொது வாழ்க்கை என்பது லட்சத்தில் ஒருவருக்கு வாய்க்குமா என்று கூட நம்மால் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நீண்ட நெடிய பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரரான நம்முடைய அருமை தலைவர் அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் சாதனையாளராகவே இருந்திருக்கிறார். அவரை ஒரு பெரிய இயக்கத்தினுடைய தூண்களில் ஒருவர் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் கருதினார். 1967ஆம் ஆண்டு தேர்தலில் வேட்பாளர்களினுடைய பட்டியலையெல்லாம் படித்து கொண்டே வருகிற போது சைதாப்பேட்டை என்று சொல்லி நிறுத்திவிட்டு திருவாளர் 11 லட்சம் என்று அண்ணா சொன்னதை நாம் அனைவரும் அறிவோம். ஆனால் நிதி திரட்டுவதில், இயக்கத்தை வளர்ப்பதில் கலைஞர் எவ்வளவு தேர்ந்தவர் என்பதை அதற்கு முன்பாகவே அண்ணா பார்த்திருக்கிறார். இந்த 67ஆம் ஆண்டு நிகழ்ச்சி பரவலாக அறியப்பட்ட ஒன்று. ஆனால் அதற்கு 16 ஆண்டுகள் முன்பே எப்படி வல்லமை உடையவர் கலைஞர் என்பதை அறிஞர் அண்ணா அவர்கள் பார்த்திருக்கிறார். 1951ஆவது ஆண்டு இறுதியில் ஒரு மிகப்பெரிய புயல் வீசியது. தஞ்சை பகுதி முழுவதும் அந்த புயலில் சிக்கி தவித்தது. குறிப்பாக பேராவூரணி பகுதி, அறந்தாங்கி போன்ற இடங்களிலேயெல்லாம் முழுமையாக ஒரு பேரழிவு நிகழ்ந்து விட்டது என்று சொல்ல வேண்டும். நூற்றுக்கணக்கான மனிதர்கள், ஆயிரக்கணக்கான கால்நடைகள், பல்லாயிரக்கணக்கான வாழை மரங்கள் அனைத்தும் சேதப்பட்டு அந்த விவசாய பெருங்குடி மக்களினுடைய வாழ்க்கையே, எதிர்காலமே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. அப்போது திமுக கழகம் அந்த மக்களுக்காக நிதி திரட்டி புயல் நிவாரண நிதி என்று ஒன்றை உருவாக்கி அந்த மக்களுக்கு உதவுவது என்று தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். அன்றைக்கு திமுக கழகம் தேர்தலில் நிற்கிற இயக்கம் இல்லை. 56 வரைக்கும் தேர்தல் என்கிற சிந்தனையே திமுக கழகத்திற்கு கிடையாது. ஆனாலும் மக்களுக்கு உதவ வேண்டும், அதற்காகத்தான் நம்முடைய இயக்கம் என்று 51 நவம்பரில் வீசிய அந்த புயலை ஒட்டி ஒரு பெரிய நிதியை திரட்டி மக்களுக்கு கொடுப்பதென்று முடிவு செய்து அந்த நிதியை திரட்டுவதற்கான குழுவுக்கு செயலாளராக
அறிஞர் அண்ணா அவர்கள் நம் தலைவர் கலைஞர் அவர்களைத்தான் நியமித்தார். எவ்வளவு இலக்கு? 25,000 ரூபாய் நிதி திரட்ட வேண்டும். 25,000 ரூபாய் என்பதை நான் அப்படி குறிப்பிடுவதற்கு காரணம் உண்டு. இன்றைக்கு உலகத்தில் அது வெறும் 25,000 ரூபாய் தான். ஆனால் 65 ஆண்டுகளுக்கு முன்னால் அது 25,000 ரூபாய் என்று தான் நாம் கூற வேண்டும். அந்த தொகைக்கு அவ்வளவு பெரிய மதிப்பு இருந்தது. 25,000 ரூபாயை இவர்கள் திரட்டி விடுவார்களா என்று எதிர்க்கட்சியினர் கேலி செய்தார்கள். அண்ணா சொன்னார், நான் தம்பி கருணாநிதியை அதற்கு செயலாளராக நியமித்திருக்கிறேன், தம்பி திரட்டி விடுவார் என்று சொன்னார். அதற்கென்று ஒரு குழுவும் அமைக்கப்பட்டது. முதலில் கழகத்தினுடைய மத்திய அமைப்பிலிருந்து 1000 ரூபாய் நன்கொடையாக கொடுக்கப்பட்டது. அடுத்ததாக அறிஞர் அண்ணா அவர்கள் தன் பெயரில் 500 ரூபாயை கொடுத்தார். மூன்றாவதாக அந்த நிதி குழுவுக்கு செயலாளராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் 499 ரூபாய் கொடுத்தார். இதில் ஒரு நுட்பம் இருக்கிறது. 499 ரூபாய் கொடுக்கிறவரால் 500 ரூபாய் கொடுக்க முடியாதா என்ன? கொடுத்திருக்கலாம். ஆனால் அண்ணா அவர்கள் 500 கொடுத்திருக்கும்போது அதற்கு இணையாக தான் கொடுக்கக்கூடாது என்று கருதியோ என்னவோ 499 ரூபாயை அவர் கொடுத்தார். பிறகு மக்களிடத்தில் நிதி திரட்டப்பட்டது. அன்றைக்கு திமுக கழகத்திலே இருந்த நடிப்பிசை புலவர் KR ராமசாமி அவர்கள்தான் ஒரு மிகப்பெரிய தொகையை கொடுத்து அந்த நிதியை பெரிதாக ஆக்கினார். 1500 ரூபாய் அவர் நிதியாக கொடுத்தார். பிறகு எல்லோரும் நிதி திரட்டினார்கள். மக்களிடத்திலே போய் புயலுக்காக நிதி தாருங்கள் என்று சொல்லுவதை விட சில நாடகங்களை நடத்தி அந்த நாடகங்களின் மூலம் நிதி திரட்டலாம் என்று முடிவாயிற்று. அந்த நாடகங்களிலே யாரெல்லாம் நடித்தார்கள்? அறிஞர் அண்ணா நடித்தார், கலைஞர் நடித்தார், நாவலர் நடித்தார், KA மதியழகன் நடித்தார். அன்றைக்கு திமுக கழகத்தினுடைய பெரிய தலைவர்களாக இருந்த அத்தனை பேரும் நாடக நடிகர்களாக ஆனார்கள். திமுக கழகத்தை பார்த்து இது ஒரு கூத்தாடி கட்சி என்று ஒரு காலத்தில் சொல்லப்பட்டது. ஆனால் எதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்? எதற்காக கூத்தாடினார்கள்? பொழுதுபோக்கிற்காக இல்லை, தங்களினுடைய புகழ் பரப்புவதற்காக இல்லை, கூத்தாடி விட்டு அரசாளலாம் என்றோ அரசாள்கிறவர்கள் கூத்தாட வேண்டும் என்றோ இல்லை. அந்த கூத்தாடிகள் என்று சொல்லப்பட்ட நேரத்திலும் நாடகத்தை ஏன் நடத்தினார்கள் என்றால் தங்களினுடைய கொள்கைகளை பரப்புவது ஒரு நோக்கம். அந்த நாடகத்தில் வருகிற நிதியை அதற்கு அப்போது என்ன பெயர் என்றால் நிதி நாடகம் என்று பெயர். கூட்டங்களுக்கு கூட ஸ்பெஷல் கூட்டம் என்று சொன்னால் கட்டணத்தை வாங்கி கொண்டு தான் உள்ளே அனுமதிப்பார்கள். காசு கொடுத்து பேச்சை கேட்க வந்த காலம் என்பது தமிழ்நாட்டிலே அப்போதுதான் உருவாயிற்று. மிக அடிப்படையில் ஒரு செய்தியை சொல்ல வேண்டுமானால், பாட்டு புத்தகங்கள் விற்பனை செய்து கொண்டிருந்த நேரத்தில் வசன புத்தகம் என்பது எப்போது விற்பனைக்கு வந்தது? திரைப்படத்தில் இருக்கிற வசன புத்தகம் காசுக்கு விற்கப்பட்டது என்று சொன்னால் அது பராசக்திக்கு பிறகுதான் என்பதை நாம் குறித்து கொள்ள வேண்டும். அப்படி நிதி நாடகங்களை நடத்தி அந்த நாடகங்களிலே வருகிற அந்த நிதியை, மீதப்படுகிற நிதியை இந்த புயல் நிவாரண நிதிக்கு கொடுப்பது என்று முடிவெடுத்து அப்படி நாடகம் நடத்தப்பட்ட போது நாடகங்களின் மூலம் மட்டும் 7000 ரூபாய் நிதி வசூலாயிற்று. எனவே இப்போது நான் சொன்ன கணக்கே ஏறத்தாழ 10,000 நெருங்கி இருக்கும். 25,000 இலக்கு 3 மாதங்களுக்குள் திரட்ட வேண்டும். தமிழ்நாடு எங்கும் தலைவர்கள் களத்தில் இறங்கி நிதி திரட்டினார்கள். இறுதியாக தஞ்சையிலும் சென்னை பச்சையப்பன் கல்லூரியிலும் நடைபெற்ற கூட்டத்தில் பேசுகிற போது அறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிட்டார், நான் தம்பி கருணாநிதியை செயலாளராக நியமித்து புயல் நிவாரண நிதிக்கு 25,000 ரூபாய் இலக்கு என்றும் அறிவித்தேன். தம்பி இன்றைக்கு நிதி திரட்டி கொண்டு வந்து தந்திருக்கிறார். 25,000 அல்ல, 27,000 சில்லறை என்று அவர் சொன்னார். எனவே 27,000 ரூபாயை 1951 மக்களுக்காக திரட்டி தந்த அந்த செயல் வீரம் தலைவர் கலைஞரிடத்திலே இருந்தது. அன்றைக்கு தொடங்கி இன்றைக்கு வரைக்கு இந்த தள்ளாத வயதிலும் கூட செயல் வீரம் குறையாத தலைவராக கலைஞர் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இல்லையானால் எந்த தலைவர் தன் 90 வயதில், 91 வயதில், 92 வயதில் போராட்டத்திலே நிற்கக்கூடியவராக இருப்பார்? எந்த தலைவர்
தன்னுடைய 92வது வயதிலும் சுற்றுப்பயணங்களை மேற்கொள்ளுவார். நாம் அறிந்த வரையில் 90 வயதை கடந்தும் அரசியல் தளத்தில் தளராமல் தமிழ்நாடெங்கும் சுற்றி வருகிறவர்களாக, தமிழ்நாடெங்கும் போராட்டத்தில் கலந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிற தலைவர்கள் 2 பேர். ஒருவர் நம்முடைய தலைவர் கலைஞர், இன்னொருவர் நம்முடைய இனமான பேராசிரியர். 2 பேரும் திமுக கழகத்தின் தலைவர்கள் என்பது இந்த இயக்கத்திற்கு எவ்வளவு பெரிய பெருமை என்பதை தலைவர் கலைஞர் அவர்கள் பிறந்த நாள் வருகிற இந்த நேரத்தில் நாம் எண்ணி பார்ப்பது பொருத்தமாகவும் இருக்கும், பெருமிதமாகவும் இருக்கும். சேமிப்பு என்பது நம் வீட்டிற்கும் நாட்டிற்கும் அவசியமானது. ஆதலால் எவ்வாறு சேமிக்கலாம், எதில் முதலீடு செய்யலாம் என்பதை பற்றி இன்றைய ஆலோசனை நேரத்தில் காணலாம். வணக்கம். முதலீடு மற்றும் சேமிப்புங்கிற தலைப்பில் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். கடந்த முறை நாம் சந்தித்த பொழுது ஆரம்பத்தில் சேமிப்புன்னா என்ன, அந்த சேமிப்பை கொண்டு வரத்துக்கான மைண்ட் செட் எப்படி ஒருத்தர் கொண்டு வர்றது, அதெல்லாம் பற்றி நம்ம பேசணும். ஏன்னா சேமிப்புன்னு ஒன்று இருந்தால் தான் முதலீட்டுக்கே நம்மளால் போக முடியும். அடிப்படை சேமிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம், அந்த எண்ணத்தை நம்ம நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு தைரியம், இந்த ரெண்டும் கண்டிப்பாக வேணும். இப்போ நீங்கள் எல்லோரும் சேமிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுப்போம். அதுவே ஒரு பாதி கிணறு தாண்டின மாதிரி, மீதி பாதி கிணறு நம்ம கண்டிப்பாக தாண்டிடுவோம். சரி, இப்போது சேமிக்க ஆரம்பித்து விட்டோம், பணம் மிச்சமாகிறது. இந்த பணத்தை நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? இது வரைக்கும் மிச்சம் பிடித்தவர்களும் சரி, நிறைய பேர் மிச்சம் பிடிக்கணும் முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களும் சரி, நடைமுறையில் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு கொஞ்சம் அலசி பார்த்தால் சில விஷயங்கள் நமக்கு புலப்படும். உதாரணமாக, பொதுவாக என்ன பண்ணுவாங்க, ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அந்த சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த பணம் அப்படியே இருக்கும், தேவைக்கு ஏற்றபடி அதுலேருந்து எடுத்துப்பாங்க, மீதி பணம் அப்படியே இருக்கும். அதாவது என்ன அப்ரோச் அப்படின்னா, வேணுங்கிற நேரத்தில் எடுத்துக்கிற மாதிரி ஒரு இடத்துல அந்த பணம் இருக்கணும். அதாவது லிக்விடிட்டின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். லிக்விடிட்டி இருக்கிற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் மட்டுமே போட்டு வச்சுருப்பாங்க. ரெண்டாவது, லோ ரிஸ்க், அந்த பணம் கெட்டு போகாது, வீணாக போகாது, அது ஒன்று. ஸோ லோ ரிஸ்க், லிக்விடிட்டி ரெண்டுமே இருக்கிற மாதிரி ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்லேயே போட்டு வச்சிட்ருப்பாங்க. அதுவும் இப்போ தான் அந்த சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எல்லாமே ஒரு பெரிய மூவ்மெண்ட்டாக இப்போ தான் நடந்துகிட்ருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னும் சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டுக்காரர் என்ன பண்ணுவார், 2000 ரூபாய் மாதம் மிச்சம் பிடிச்சி வச்சுருப்பார். அந்த 2000 ரூபாய் வீட்டுக்கார அம்மாட்ட கொடுத்து பத்திரமா வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லுவார். அந்த அம்மாவும் அதை எடுத்து கொண்டு போய் ஒரு பீரோவில் கொண்டு போய் சேர்த்து வச்சுட்டே இருப்பாங்க. 10 மாதம் கழித்து 20,000 ஆகிடும். அது பலன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதை நான் ஒரு எடுத்துக்காட்டு மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு வீட்டில் இப்போ பையன் 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கான். வீட்டில் அம்மையார் ஒரு 10,000 ரூபாய் ரெடியாக வச்சுருக்காங்க, சேர்த்து வச்சுருக்காங்க. அடுத்த வருஷம் பையன் 6ஆம் கிளாஸ் போனதுக்கப்புறம் அவருக்கு ஒரு சைக்கிள், ஸ்போர்ட்ஸ் சைக்கிள் ஒன்று வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. பையனும் ஒரு வருஷம் படித்து முடிச்சதுக்கப்புறம் 6ஆம் கிளாஸ் வந்தாச்சு. ஸோ அம்மாவும் குழந்தையுமா 2 பேருமா கடைக்கு போகிறாங்க. போய் அந்த கடைக்காரிடம் போய், போன வருஷம் சார் இந்த 10,000 ரூபாய்க்கு ஒரு சைக்கிள் சொன்னீங்களே, நாங்கள் 10,000 ரூபாய் சேர்த்துட்டோம், அந்த 10,000 ரூபாய்க்கு இந்த சைக்கிள் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. கடைக்காரர் சொல்கிற, சைக்கிள் ஏதோ இருக்கிறது எடுத்துக்கொள்ளுங்கள், ஆனால் என்ன விலை, அது 11,000 அப்படிங்கிறார். அவங்களுக்கு தூக்கி வாரி போடுகிறது. என்ன இப்படி சொல்லுகிறீர்கள் அப்படின்னா, போன வருஷத்தை விட இந்த வருஷம் விலை ஏறி போச்சு, விலைவாசி அப்படிங்கிறார். ஸோ இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, நீங்கள் ஒரு 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 கோலுக்காக ஒரு பணத்தை சேமித்து கொண்டு வந்தீர்கள், பணத்தை வச்சுருக்கீங்க. அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சு, நீங்கள் வாங்க போகின்ற பொருளின் விலை உயர்ந்து விட்டது, ஆனால் சேமித்து வைக்கப்பட்ட பணத்தின் மதிப்பு உயரவில்லை. இதை இன்ஃப்ளேஷன் சொல்ல போகிறோம், பணவீக்கம், விலைவாசி. இந்த இன்ஃப்ளேஷன் இருக்கே, இதை இது எப்படின்னா, நாங்கள் என்ன சொல்லுவோன்னா, இது சர்க்காரால், அரசாங்கத்தால் போடப்படாத ஒரு டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது அரசியல் சாசனத்தில் போடப்பட்ட டேக்ஸ் அல்ல, இருந்தாலும் இது கிட்டத்தட்ட ஒரு டேக்ஸ் மாதிரி தான். வருஷம் வருஷம் விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்கும்.
நீங்கள் போயிட்டு அரசாங்கத்திட்ட போய் சொல்ல முடியும் இந்த டேக்ஸை ரிமூவ் பண்ணிடுங்கன்னு சொல்ல முடியாது. அந்த இன்ஃப்ளேஷன் இருக்கத்தான் செய்யும், குறையும் கூடும், அது வேறு விஷயம். இப்போது அவங்களுக்கு வந்து 1000 ரூபாய் எங்கேருந்தோ கொண்டு வந்து கொடுத்தாகணும். அதே நேரத்தில் சேவிங்ஸ் பேங்க்லேயே ஒருத்தர் போட்டு வச்சுருக்கான்னு நினச்சிப்போம். அவருக்கு என்ன போகிறது, இன்னைக்கு 4% வட்டி அவருக்கு கிடைக்க போகிறது. இப்போ 10,000 போட்டிருக்கார், 10,400 ரூபாய் அந்த வருஷம் முடிவில் கிடச்சிருக்கும். அவருக்கும் என்ன பண்ண வேண்டியது இருக்கும், ஒரு 600 ரூபாயை கூட போட்டு சைக்கிள் வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ என்ன நம்ம கற்றுக்கிட்டோம் இதில் அப்படின்னா, சேமித்தால் மட்டும் போராது, அந்த சேமிப்பை ஒரு நல்ல இடத்திலே கொண்டு போய் வைக்க வேண்டும். நாம் எப்படி உழைத்து சம்பாதித்த பணத்தை உண்டு பண்ணுகின்றோமோ அதே போல் நமது சேமிப்பும் நமக்காக உழைக்க வேண்டும். ஜென்ரலாக சொல்லுவோம் இல்லையா, பணம் வந்து குட்டி போடணும், வட்டி குட்டி போடணும், அந்த மாதிரிலாம் சொல்கிற மாதிரி உங்கள் பணம் மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கணும். சரி, இது ஒரு பக்கம். இன்னும் சில பேரிடம் நீங்கள் எங்கே சேவிங்ஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்கன்னா பதில் எப்படி வரும் அப்படின்னா, சார் நான் வந்து வருஷம் இன்சூரன்ஸில் நிறைய சேவ் பண்ணுறேன் சார் அப்படின்பாங்க. இது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு வாக்கியம். இன்சூரன்ஸ் வந்து கான்செப்ட், அதாவது அதனுடைய கோட்பாடு என்ன அப்படின்னா, அது வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட். இக்கட்டான காலகட்டத்தில் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ஒரு இழப்பை ஈடு செய்யும். அந்த அமௌண்ட் பெருசாக இருக்கும். அந்த இழப்பை ஈடு வந்து அவங்க சும்மா செய்ய மாட்டாங்க. அது ஒரு ப்ராமிஸ், அவங்க பாலிசி ஹோல்டர்ஸு கொடுக்குற ஒரு ப்ராமிஸ். இந்த கண்டிஷனில் நாங்கள் வந்து இந்த இழப்பை இவ்வளோ ரூபாய் கொடுத்து ஈடு கட்டுவோம் அப்படின்னு சொல்கிறது ஒரு ப்ராமிஸ். அந்த ப்ராமிஸுக்கு ஒரு விலை இருக்கும் இல்லையா, அந்த விலையை தான் ப்ரீமியம் என்று சொல்லி அவர்கள் வாங்கிப்பார்கள். அதனால் இன்சூரன்ஸுக்கு நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணுறது வந்து அது வந்து சேவிங்ஸ், அது வந்து உண்மையாக சொல்லப்போனால் அது ஒரு செலவு, அது ஒரு எக்ஸ்பெண்டிச்சர். உங்களை பாதுகாத்து கொள்வதற்காக, வருங்காலத்தில் பாதுகாத்து கொள்வதற்காக நீங்கள் செலவழிக்கிற ஒரு செலவு. அந்த அதை ஒருத்தருக்கு வந்து இப்போ 50 லட்சம் வந்து காப்பீடு வேணும் அப்படின்னா அந்த காப்பீட்டுக்குள்ள செலவு ஒரு அமௌண்ட் இருக்கும். அந்த அமௌண்ட்டை மட்டுமே கட்டி 50 லட்சம் காப்பீடு வாங்கிறதுக்கு நிறைய பாலிசிஸ் இருக்குது, டேர்ம் இன்சூரன்ஸ்னு சொல்லுவோம். அதை மட்டும்தான் வாங்கிக்கணும். அதற்கு மேலும் சில அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி ப்ரீமியம் வாங்கி அதை சேவிங்ஸில் போட்டு திருப்பி உங்களுக்கு கொடுக்குற மாதிரி நிறைய பாலிசிஸ் இருக்குது. அந்த பாலிசிஸ் உங்களுக்கு உகந்ததா இல்லையா அதை நான் சொல்ல முடியாது. நீங்கள் வந்து உங்களுடைய இன்சூரன்ஸ் அட்வைசர் யார் இருந்தாலும் அவரிடம் நல்லபடியாக கேட்டு புரிந்து அந்த மாதிரி பாலிசிஸை நீங்கள் வாங்கிக்கலாம். நல்ல பாலிசி கெட்ட பாலிசின்னு நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல. இப்போது அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் சொன்னேன், அதில் என்ன சொல்லுவாங்க, அந்த ப்ரீமியம் நீங்கள் பே பண்ணுறது உங்களுக்கு திரும்பி வரப்போகிறதில்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் ப்ரீமியம் பே பண்ணி அது எனக்கு திருப்பி வராத பாலிசி நான் ஏன் எடுக்கணும் அப்படிம்பாங்க. நான் கூறுகின்ற பதில், இப்போது கார் வச்சுருக்கீங்க, மோட்டர் பைக் வச்சுருக்கீங்க, வீடு இருக்குது, இவங்களையெல்லாம் இந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் போய் இன்சூரன்ஸ் பண்ண போகிறீங்க, அதுக்கு ஒரு ப்ரீமியம் கட்டுறீங்க. இப்போ காருக்கு வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் உள்ள காருக்கு ஒரு 6,000 ரூபாய் 7,000 ரூபாய் ப்ரீமியம் கட்டிட்டு வரீங்க. அந்த பணம் உங்களுக்கு திருப்பி வருகிறதா என்று கேட்டால் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் அந்த காரில் ஏதோ கதவு வளைஞ்சு போச்சு, இல்லை ஏதோ ஒரு டேமேஜ், அந்த கண்டிஷன்ஸில் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போய் எழுதி கொடுத்து அந்த ப்ரூஃபெல்லாம் காமிச்சதுக்கு அப்புறமா ஒரு 50,000மோ 60,000மோ செலவு வருது அப்படின்னா அதை அவர்கள் வந்து ஈடுகட்ட போகிறார்கள். இதுதான் உங்களுக்கு இருக்கிற பெனிஃபிட். அந்த எதிர்பாராத விதமாக வருகின்ற செலவை ஈடுகட்டுவதற்கான இன்சூரன்ஸ். அதுக்கு ப்ரீமியம் பே பண்ணுறீங்க. அதை வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு எக்ஸ்பெண்டிச்சராக தான் ட்ரீட் பண்ண மெத்தட, அது ஒரு சேவிங்ஸாக வச்சுக்கக்கூடாது. நிறைய பேர் வந்து ஏகப்பட்ட அமௌண்ட்டை என்ன டைப் ஆஃப் பாலிசின்னு தெரியாமலே சேவ் பண்ணிட்டே வருவாங்க. நீங்கள் அந்த சில பாலிசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ட்ரெடிஷ்னல் பாலிசின்னு சொல்லி நல்ல பாலிசிகள், அதாவது காப்பீட்டுக்கு உகந்தவை, ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக சொல்ல முடியாது. இருந்தாலும் யார் உங்களுக்கு இன்சூரன்ஸை பற்றி அட்வைஸ் செய்கிறார்களோ அவர்களிடம் அமர்ந்து உங்களுடைய ஒவ்வொரு பாலிசியும் எடுத்து கொடுத்து, இந்த பாலிசியில் எனக்கு
சம் அஷ்யூர்ட்னு சொல்லும் அது எவ்வளவு இருக்கிறது, நான் எவ்வளோ ப்ரீமியம் செலுத்தி கொண்டிருக்கிறேன், இந்த பாலிசியில் எனக்கு திருப்பி வர்றது எவ்வளவு பணம், ஸோ ஓவராலாக இந்த பாலிசியோட ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு பாலிசியும் உங்கள் அட்வைசர் முன்னாடி வைத்து நீங்கள் அதை முடிவு செய்து அந்த பாலிசியை வேண்டுமா வேண்டாமா என்று முடிவு செய்து கொள்ளுங்கள். ஸோ பேசிக்கலி நம்ம இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, சேவிங்ஸ் பண்ண முற்பட்டதே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் ஆனால் என்ன பண்ணுறோம், அதை வந்து பெருசாக நமக்கு ரொம்ப ரிட்டர்ன்ஸ் வராத ப்ராடக்ட்ஸில் போட்டு வச்சுக்கிறோம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்போ சில ப்ராடக்ட்ஸை பற்றி நம்ம பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். நன்றி. பள்ளி படிப்பை முடித்து கல்லூரிகளுக்குள் நுழையும் மாணவர்கள் நல்ல வேலை வாய்ப்பை தரக்கூடிய கல்வியை எப்படி தேர்வு செய்ய வேண்டும் என்பதை பற்றிய ஆலோசனைகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம். +2 முடித்த பசங்களுக்காக நம்ம அந்த கடந்த 2 வாரமாக பேசிக்கிட்டு வரோம். உளவியல் ஆலோசனை அவசியம் அப்படிங்கிற கருத்தை முன் வச்சு சில தகவல்களை சொல்லிக்கிட்டு வரேன். சரி, உளவியல் ஆலோசனைக்கு வரோம், எங்களுக்கு புரியுது, அவசியம்னு தெரியுது. என்ன கிடைக்கும், எந்த மாதிரி தகவல்லாம் எங்களுக்கு கிடைக்கும், இதை வச்சு என்ன மாதிரியெல்லாம் முடிவுகள், கொஞ்சம் ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா, உங்களுக்கு சில அடிப்படையான உளவியல் ஆய்வுகள் கொடுப்பாங்க. இப்போது ஒரு ஆளுமைக்கான ஒரு டெஸ்ட் கொடுக்குறாங்க, பர்சனாலிட்டி டெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டால், அது வந்து எப்படின்னா மற்ற டெஸ்ட்டு மாதிரி கிடையாது. அதில் உங்களுக்கு சரியான விடைன்னு ஒன்று கிடையாது. உங்களை அறிந்து கொள்ள ஒரு முயற்சி, அவ்வளோதான். நான் இன்றைக்கி சொன்ன மாதிரி MBTIன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, 16PFன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. இதெல்லாம் என்ன காமிக்கணும், இது மாதிரி பல வகையான டெஸ்ட்ஸ் இருக்குது. என்ன காமிக்கணும்னா, எது மாதிரியான ஆள் நீங்கள், நபர் நீங்கள் அப்படிங்கிறத பற்றி ஸ்திரமான ஒரு அபிப்பிராயம் கிடைக்க முடியுமா. வேலை சார்ந்த ஆளுமைனா நீங்கள் எந்த மாதிரி வேலையில் நீங்கள் போனால் நல்லா சோபிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டேட்டா கிடைக்கும். ஆப்டிடியூட் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய திறன்களும் ஆர்வமும் கலந்த ஒரு விஷயம். சில பேருக்கு வந்து இது எண்கள் சம்மந்தப்பட்ட வேலை நல்லா வரும், சில பேருக்கு மொழி சம்மந்தப்பட்ட வேலை நல்லா வரும், சில பேருக்கு கைகளினால் செய்யக்கூடிய வேலை நல்லா வரும், சில பேருக்கு சிந்திக்கும் வேலை நல்லா வரும், சில பேர் நுண்ணறிவு கொண்ட வேலை நல்லா வரும், சில பேர் ஒரே இடத்துல உட்காந்து செய்கிற வேலை நல்லா வரும். இந்த மாதிரி எந்த ஆப்டிடியூட் உங்களுக்கு மேலோங்கி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும். இது தவிர ஆர்வங்கள், இந்த ஆர்வம்னு சொல்கிறப்ப நல்லா கவனிங்க. பல வேலைகளை வந்து யாராவது சொல்கிறப்ப செய்கிறப்ப பார்த்தா எல்லோரும் வந்து கவர்ந்துருவாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் அழகாக பேசுகிற ரேடியோவில் நம்மளும் இதுமாதிரி ஆர்ஜே ஆகணும், இல்லை வந்து ஒரு பெரிய நடிகர் இருக்கார், நம்மளும் இதுமாதிரி நடிக்க போகணும். அப்புறம் இவர் நம்ம சமூக சேவர் ஒருத்தரை பார்ப்போம், இவருமே நம்மளும் சமூகத்தில் சேவை பண்ணணும். ஒருத்தர் பயங்கரமாக சம்பாதிக்கிற மாதம் 5 லட்சம், அந்த வேலையை நம்மளும் பார்க்கணும். இப்படின்னு நினைக்கிறது வந்து இயல்பு. இதை வச்சு குழப்பிக்காதீங்க. இதெல்லாம் ஆர்வம், இதெல்லாம் என்ன சார் கவர்ச்சி, இன்ஃபேக்சுவேஷன் மாதிரி வேலை மேலுள்ள கவர்ச்சி எல்லாருக்கும் வந்து போகும். அதுவும் இந்த இதில் நீ பருவத்தில் 15 வயசுக்கு அப்புறம் இதெல்லாம் ரொம்ப சகஜம். ஒரு குழந்தை ஒரே ஒரு விஷயத்தை நினைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே முட்டாள்தனம். முதல்ல மாறுவது மனம், மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொன்றை பார்த்தா ஒன்று தோணும். ஆனால் அடிப்படையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு நூல் பிடிச்ச மாதிரி சில தொழில்கள் மேலே கவர்ச்சி வருது அப்படின்னா அது ஆர்வத்தை என்ன பண்ண முன்னிறுத்தும். அதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் டெஸ்ட்னு இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ஸ்கெட்யூல்ஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம். அது அப்போது எந்த மாதிரியான வேலைகள் இவனை ஈர்க்குது அப்படின்னு பார்க்கணும். இந்த பெண்ணுக்கு எந்த மாதிரியான வேலை, அப்போது அதுக்கு என்ன பண்ணுவோம், நாங்கள் ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுருப்போம். உதாரணத்துக்கு எந்த மாதிரி வேலைன்னா, இவங்களால் வந்து ஒரு 4 பேர்த்த நிர்வாகம் பண்ணக்கூடிய வேலைகளாக பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி ஒரு ஸ்கீமேட்டிக், அதில் ஸ்கேலில் அதிகம் வாங்குறாங்கன்னா நாளைக்கு ஒரு MBA படிச்சுட்டு இவங்க மேலே போகும்போது நல்ல மேனேஜராக முடியும். ஃபோக்கஸ்ட் ஆன் ரிசல்ட்ஸ், கண்டிப்பாக இவங்க 4 பேரை வச்சு வேலை வாங்கக்கூடிய ஒரு திறன் இருக்குது. இல்லை சில பேருக்கு எந்த மாதிரி கலை உணர்வு மிக்க அந்த மாதிரி விஷயங்கள் தான் பிடிச்சிருக்கு. அப்போ என்னவாக இருக்குன்னா ஆர்டிஸ்டிக் ப்ரொஃபஷன்ஸ் இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த டேட்டாவே எடுத்துக்கிறோம். இதுக்கப்புறம் முக்கியமாக என்ன செய்கிறோன்னு கேட்டிங்கன்னா, இது நாங்கள் அதாவது குடும்ப பின்னணியை பார்க்குறோம். இந்த குடும்ப பின்னணி இவர்கள் எடுக்கும் வேலைக்கு, தொழிலுக்கு, வாய்ப்பிற்கு ஏதுவாக இருக்குமா அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு செலவு அதிகமாக இருக்குது,
இல்லாட்டி எல்லாம் சொல்லுவாங்க சில பேர் வீட்டில், சார் பொண்ணு படிக்கணுங்க, ஆனால் ஒரு ஏஜுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னா, சில பேர் 5 வருஷம் அதாவது 4 வருஷம் இருக்கணும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும், அதுக்கப்புறம் வந்து அவங்க இஷ்டங்க கல்யாணம் பண்ணதுக்கப்புறம்னு சொல்லுவாங்க பெண்கள். ரொம்ப ரொம்ப சகஜமாக சொல்கிறது. அப்போது ஏதாவது நீங்கள் வந்து இதுவாக எடுக்கக்கூடிய தொழிலில் இல்லாட்டி வேலையில் அந்த ஒரு துறையில் 7 வருஷம் 8 வருஷம் படிப்பு தேவைப்படணும், முன்னாடியே சொல்லிடணும். இப்போ பிஹெச்டி வரைக்கும் படிக்கணும் அப்படின்னா சொல்லிடணும், ஒரு 7-8 வருஷம் உங்களால் படிக்க வைக்க முடியுமா, அப்போ இந்த துறைக்கு வாங்க. ஆசைப்பட்டு பெருசாக நீங்கள் வந்து ஜஸ்ட் யூஜி மட்டும் படிச்சுட்டு என்ன சார் வேலை கிடைக்கும் கேட்காதுங்க. அப்போது அந்த ஒரு துறை சம்மந்தப்பட்ட விஷயங்களே அந்த இது குடும்பத்துக்கூட. சில பேர் சொல்லுவாங்க சேல்ஸ் வேலைலாம் அவள் வேணால் சொல்லாங்க, நாங்கள்லாம் வெளியிலேயே அனுப்ப மாட்டாங்க குழந்தைய அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அதோடு சேர்ந்து நம்ம பொருத்தி பார்க்கணும், எந்த மாதிரியான ஒரு தொழில், எந்த மாதிரியான ஒரு படிப்பு, எந்த மாதிரியான சூழல் இந்த நேரத்தில் இந்த குழந்தைக்கு சரியாக வரும்னு இதை சொல்வது தான் உளவியல் ஆலோசனை. இதில் வந்து இது எடுத்துக்கோ, இது நல்லது. சில பேர் சொல்லுவாங்க இதை படிங்க, இதுதான் நல்லா இருக்குது, நல்ல ஃப்யூச்சர் இருக்குது, கம்ப்யூட்டர் படிங்க, நல்லா இதில் தான் டேட்டா அனலிட்டிக்ஸ் இருக்குது, நிறைய வேலை கிடைக்கும். உண்மைதான். ஆனால் அதற்கான ஆர்வம் இருக்கா, அதற்கான திறன் இருக்கா, அதற்கான ஆளுமை இருக்காங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். கூட்டல் கழுத்திலே எனக்கு பிடிக்கல, எண்ணை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, எண்கள் வந்தாலே எனக்கு தலை சுற்றுது அப்படிங்கிற ஒரு பையன்கிட்ட போய் அனாலிட்டிக்ஸ் நீங்கள் கொடுக்க முடியாது. வேறு வழி இல்லாமல் டியூஷனுக்கு போய் மார்க் வாங்கிட்டு வந்துடுவான். இன்றைக்கி என்ன பிரச்சனைன்னா +2 எல்லோரும் நல்ல மார்க் வாங்குறாங்க. +2 வாங்குகிற மார்க்கை வச்சுக்கிட்டு எதையுமே முடிவு பண்ண முடியாத சூழல் தான் இன்றைக்கி நிலவிட்டு இருக்கு. இவர்களுடைய உண்மையான நிலை எப்போ தெரியும்னு கேட்டிங்கன்னா, கல்லூரியில் சேர்ந்து முதல் செமஸ்டர் எழுதி வாங்குகிற மார்க்கு தான் நிஜமான மார்க். ஏன்னா அது வரைக்கும் 2 வருஷம் குடும்பமே சேர்ந்து படித்து கடினமான உழைப்பு, முழுமையான கவனக்குவிப்பு, எப்படி எழுதணும் அப்படிங்கிறதுக்கான பயிற்சிகள், தொடர்ந்து தேர்வுகளை எழுதி எழுதி வாங்கக்கூடிய ஒரு மதிப்பெண்கிறது ஒருத்தருடைய உண்மையான நிலையை காட்ட தவறும். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி எல்லோரும் இது காமன் எக்ஸாம்லாம் எழுதும் பொழுது நம்ம மாநிலத்து பசங்க கஷ்டப்படுறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நம்ம எல்லாம் ஒரு தேர்வுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கோம், பாடத்துக்காக படிக்கலை. பாடத்துக்கு படிக்கும்பொழுது பாடம் புரியும், பாடத்தை எப்படி கேட்டாலும் பதில் சொல்ல முடியணும். உள்வாங்கி புரிஞ்சு சந்தோஷப்பட்டு அதை எப்படி கொடுத்தாலும் என்னால் பண்ண முடியும் நம்பிக்கையோடு படித்தல் என்பது வேறு. ஒரு தேர்வை நல்லா எழுதுறதுக்காக பல காலம் முயற்சித்து உழைத்து அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலன் என்பது வேறு. அப்போது நம்ம வாங்கின மார்க்கை வச்சு நம்ம தவறாக எடை போடுதல் இங்கே நடக்குது. நிறைய மார்க் வாங்கிட்டோம்னு நினைக்கிறோம். போய் நீங்கள் கேட்டு பாருங்கள், முதல் வருஷம் கல்லூரியில் சேர்ந்த உடனேயுமே ஏன் அப்படி போகுதுன்னு. அதுக்கு மற்ற காரணங்களும் இருக்குது. திடீர்னு கிடைச்ச சுதந்திரம், எல்லாருடைய கவனமும் கலைஞ்சு போனது, தான் வந்து பெரிய மனுஷனாகிட்டோம், காலேஜுக்கு போயிட்டோம் அப்படிங்கிறது, இப்படி பல காரணங்கள் இருந்தாலும் அடிப்படையான விஷயம், உண்மையான நிலை கல்லூரிக்கு போகும்பொழுது தான் தெரியுது. கல்லூரிக்கு போனவங்க பல பேர் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணமும் இதுதான். நமக்கான துறை எது, நமக்கான கல்லூரி எது, நமக்கான பாடம் எது என்பதை அறிய உளவியல் ஆலோசனை அவசியமாகிறது. தொடர்ந்து பேசுவோம் அடுத்த வாரமும்.